அண்யா, இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். எல்லாம் அப்படி இருக்கீங்க? ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம டெக்குக்கான ஒரு மூவி தாண்டா பார்க்க போகிறோம். மூவியோட டைட்டில் ஐ ஆம் மேரிட். ஐ ஸ்வேர் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மூவி ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. தென் என்னோடய எல்லாமே லிங்க்குமே சேனலோட பயோவில் இருக்குது. மற்றதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா டோங் டோங் ஹிட்டோங் இங்கே வா. என்ன இங்கே வாடா அப்படின்ட்டு அங்கே டேங்கோட அம்மா தான் டேங்க கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ டேங்க அப்படியே போக, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்னம்மா பண்ண? டேய், இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு அறிவில்லை உனக்கு? இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? டேய், என்னடா பண்ணணும்னு கேட்குற? டேங், நீ நீ சுற்றி இருக்க யாரையுமே பார்க்க மாட்டேற, நீ பாட்டுக்கு ஓடிச்சதுக்கு இருக்க. இப்போது நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், வேணா அதை பண்ணுறேன். என்ன பண்ணணும்னு நான் சொல்லவா? உனக்கு எதுவுமே தோணலையா? என்ன தோணணும்? இல்லை நான் என்ன பண்ணணும்? மா, எனக்கு ஒன்றும் தோணலம்மா. எனக்கு இப்படி இருக்கணும்னு தோணுது, இப்படி இருக்கான், மற்றபடி எதுவும் தோணலம்மா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆட்டி வைக்கிற பொம்மை கிடையாதுண்ணா. நான் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்டு வந்து தான் எப்படி இருக்கா. ஸோ இதுக்கப்புறமும் என்னை உங்களோட பொம்மையாக மாற்றாதீங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ப்ளீஸ். டேங் டேங் நில்லுடா. டேங், ஷோ இந்த பையனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அங்கே டேங் போக அவங்க அம்மா தான் பார்த்துட்ருக்காங்க டேங்க. ஸோ அப்படியே அங்கே அந்த டே ஸ்கிப் ஆக இப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகி ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அப்படி நம்ம டேங்கோட வீட்டில் தான் காட்டுறோம். அங்கே டேங்கோட அம்மா தான் டேங், ஹே டேங் கீழே வா சாப்பிட. டேங் டேங், ஷோ ஏங்க இந்த பையனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் இருக்கீங்க. ஏய், நீ தானே பெத்த, பார்த்துக்கோ போ, என்கிட்டலாம் அதுவும் கேட்காத. என்னங்க நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? போடி, எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கிட்டே மாட்டிக்கிட்டு நான் முடிச்சிட்ருக்கேன். டேங் அப்படின்ட்டு இப்போ கற்றுக்கிட்டே டேங்கோட அம்மா மேலே போகிறாங்க. ஸோ டேங்க பார்த்தோன்னா அவன் ரூம்குள்ளே இருக்கான். ஹே டேங், டேங் கதவை தோற. டேங், என்னம்மா சொல்லுங்க. ஹே கதவை தோறடா, உள்ளே என்னடா பண்ணிகிட்ருக்க? சும்மா தான் இருக்கேன். சாப்பிடலையா? எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல. டேங், என்ன பண்ணணும்னு நினச்சிட்ருக்க நீ? சும்மா கோவப்படுத்திட்டு இருக்காதரா என்ன? அவங்கள நான் பிறந்ததுலேருந்து கோவம் மட்டும் தானமா படுத்துகிறேன், சந்தோஷத்தை நான் கொடுத்ததே இல்லையே உங்களுக்கு. இவனை இப்போ நீ கதவை திறக்கிற உடச்சிட்டு உள்ளே வரவா? உடச்சிட்டு உள்ளே வந்து இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்க ஹாப்பினஸையும் படிக்க பார்க்குறீங்களா? என்னமோ பண்ணி தொலை, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், குட் பாய் அப்படின்ட்டு அங்கே டேங்கோட அம்மா அந்த டோரை எட்டி உதச்சிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ உள்ள டேங்க பார்த்தோன்னா அவன் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கான். அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துடுறான், அந்த பெட்ஷீட்டை தலையோட போத்திக்கிட்டு. என்னங்க என்னங்க என்னடி? டேங், இங்கே பாரு, பிஸ்னஸ் பண்ணி போயிட்டுருக்கேன், ஏதாவது பேசி மூட ஆஃப் ஸ்பாயில் பண்ணா அவள்லாம் உனக்கு. என்னங்க, அவனும் நான் பேச வர்றதை கேட்க மாட்டான், நீங்களும் கேட்க மாட்டீங்க, நான் என்ன தான் பண்ணுறது? என்ன பண்ணுறதுனா, உன் பிள்ளையாச்சு நீ ஆச்சு, அதை என்கிட்ட எடுத்துகிட்டு வராத, எனக்கு 1008 டென்ஷன் இருக்குன்னே இருக்குது. சரிங்க ஃபைன், டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஆஃபீஸுக்கு தான் போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் டேங்க பார்த்தோன்னா அவன் அப்படியே கீழே இறங்கி வரான். ஸோ வந்துட்டு அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி டீப் ப்ரீத் எடுத்துட்டு அப்படியே பார்க்குறான். டேபிளில் சாப்பாடு அப்படியே இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே பிளேட் பண்ணி வச்சுருக்காங்க, மூடி வச்சுட்டு போயிருக்காங்க டேங்காக. ஸோ அப்படியே எந்திரிச்சு வரான். வந்துட்டு அந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்க நேரம் இருக்குது, ஆனால் அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன்னு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. லைஃப் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட்டா? அதை விட அதிகமாக வேறு என்ன வார்த்தை இருக்குது எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவன் அந்த ஃபுட்டை அப்படியே மூடி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து வாட்டர் எடுத்து மட்டும் குடிச்சிட்டு அப்படியே மேலே போயிடுறான். ஸோ இப்படியே தான் அவங்களோட லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆக, அப்போ ஒரு 5 டே தான் நம்ம அவங்களோட அம்மா அப்படியே கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டேங் கீழே வரான். கீழே வந்துட்டு, அம்மா என்ன சொல்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்ன பேசணும்? என்னமோ ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன், இப்போ என்ன?
அது பேசணும், கொஞ்சம் நேரம் இருக்கா அவங்ககிட்ட? குக் பண்ணிகிட்ருக்க தெரியுதுல்ல, முடிச்சுட்டு வரேன். தெரியுமா, நீங்கள் மெதுவாக முடிச்சுட்டு வாங்க, என்கிட்ட பேசுகிறதுக்கு எப்போயுமே உங்களுக்கு நேரம் இருக்காதுல்ல அப்படின்ட்டு டேங்க அப்படியே போகிறான். ஸோ இப்போ அப்படியே அங்கே நம்ம டேங்கோட அம்மாவுக்கு இந்த வார்த்தை கேட்ட ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வராங்க கவுச்சிக்கு. ஸோ டேங்க அங்கே உட்காந்துருக்க. என்ன பிரச்சனை சொல்லு, என்ன வேணும் உனக்கு? என்னம்மா உங்கள் வேலையை விட்டுட்டு எனக்காக வந்திருக்கீங்க, நேரம் ஒதுக்குனீங்களா என்ன? டேங் சின்ன பேசணும்னு கேட்டேன். புதுசாக இருக்கு, எனக்காக நீங்கள் பார்த்த வேலையை விட்டுட்டு வந்தது. டேங் அம்மா நான் காலேஜ் போகணும். காலேஜ் போகணுமா? என்ன நினச்சிட்ருக்க நீ? அம்மா ப்ளீஸ், நான் காலேஜ் போகணுமா, எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன பாய் நில்லுது? உனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறல்ல நீ? எனக்கா ஃப்ரீடமா? இந்த வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுற்றுறனே அதுவாம்மா ஃப்ரீடம்? டேங் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. இப்படி நீங்கள் அப்பா கிட்டே கேட்கணும், அப்பா உங்ககிட்ட கேட்கணும், என்கிட்ட யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ஒரு ஹியூமன்மா, எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அதை பண்ணக்கூடாது, ஏதாவது வேணும்னு சொன்னால் அது வேணாம். என்னம்மா இது? நான் 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 ஃபீலிங்ஸ் இருக்க ஒரு ஹியூமன்மா, நான் ரிமோட் ஆர் ரோபோட்மா. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு படிக்கணும், எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம். என்ன இது பேச்சு? அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்க? ஃபைன்மா, நீங்கள் கண்டிப்பாக என்னை படிக்க அனுப்ப மாட்டீங்கல்ல? அனுப்ப முடியாது, அதுவும் காலேஜுக்கு உன்னை அனுப்பவே முடியாது. தென் என்னோடய ஃப்யூச்சர் எப்படி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டேங் நீ நல்லா இருக்கணும் தான் இத்தனை பண்ணிகிட்ருக்கேண்ணா. நான் நல்லா இருக்கணும்னாம்மா? ஆமாம், நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு என்னென்னலாம் வேணும் வேணாம், நீ என்னென்னலாம் பண்ணால் ஹாப்பியாக இருப்பா, சந்தோஷமாக இருப்பா, நல்லா இருப்பான்னு சொல்லி ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேண்ணா. ஆமாம்மா, அது என்னமோ உண்மைதான். எனக்கு இது வேணும் இது வேணாம், எதை கொடுத்தா நான் சந்தோஷமாக இருப்பேன், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிடுறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயத்தினால எனக்கு சந்தோஷம் கிடைக்குதான்னு ஒரு தடவை பார்த்துருக்கீங்களா? திரும்பி பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கீங்களே. நான் ஏங்குவேன் பின்னாடி நின்று, இது நமக்கு பிடிக்குமான்னு அம்மா ஒரு தடவையாவது கேட்பாங்களான்னு. ஆனால் நீ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட திரும்பி பார்த்து இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டதே இல்லைம்மா. டேங் இருமா, நான் கொஞ்சம் பேசணுமா? டேங் இரு, பேசணும்னு சொல்கிறான்ல. இங்கே பாருமா, எனக்கு புரியுது நீ எல்லாத்தையும் எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறேன்னு. ஆனால் நான் உன்கிட்ட பெருசாக எதுவும் ஆசைப்படல. அது எனக்கு பிடிச்சிருக்கா, நான் சந்தோஷமாக இருக்கேனா, அதை ஒரு தடவை பாருமா. ஏன்னா என்னால் முடியலம்மா, உன்கிட்ட எடுத்து பேச என்னால் முடியாது. நீ சொல்கிறத கண்டிப்பாக நான் கேட்பேன், ஏன்னா நீ என்னோட அம்மா. அதே மாதிரி நான் உன்னோட புள்ள தானே. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஏதாவது ஒன்று என்கிட்ட கேட்டிருக்கியா? நீயே சொல்லுவ. டேங் உனக்கு இது வேண்டாம் அப்படின்னா அது வேண்டாம். டேங் இதுதான் நீ போட்டுக்கணும், ஆமாம் அதுதான் நான் போட்டுக்கணும். இதை கொடுத்தா நீ ஹாப்பியாக இருப்பேனா, அந்த ஹாப்பினஸை நான் வர வச்சுப்பேம்மா. அம்மா கொடுக்குறாங்க ஹாப்பியாக இருக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்னோடய ரியல் ஹாப்பினஸ் கிடையாதுமா. அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. டேங் இப்போ எதுக்கு இப்பெல்லாம் பேசிகிட்ருக்க? இப்போ வரைக்கும் உனக்கு எந்த குறைவில்லாமல் தானே பார்த்துட்ருக்கேன். அம்மா உனக்கு புரிய மாட்டுதும்மா. ஏம்மா உனக்கு புரியல? இப்போ என்ன சொல்ல வர? காலேஜ் போகணும் அதானே? பரவாயில்லம்மா, நான் இவ்வளோ பேசுனதில் உனக்கு இதுவாது புரிஞ்சிச்சே, காலேஜ் போகணும்னு சொல்கிறேன்னு. பரவாயில்ல, எனக்கு ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி இருக்குது. எஸ், நான் காலேஜ் போகணும். எனக்கு இந்த 4 சவத்துக்குள்ளே இருக்க வேண்டாம் ப்ளீஸ். இப்போவாது என்னோடய ஆசை கொஞ்சோண்டு கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். உன் அப்பா கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேவையில்ல. சாப்பிட்டியா நீ? இல்லை. போய் சாப்பிடு போ. அம்மா இதை கூட நீ ஏம்மா இவ்வளோ கோவமாக சொல்கிற? நான் காலேஜ் போகிறேன்னு சொன்ன கோவம் தானே உனக்கு இப்போது? இங்கே பாருட்டேன், ஒரு அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எதை எப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் பண்ணுறதையும் தாண்டி உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய அம்மாங்கிற ரோலை நான் கரெக்டாக உன் லைஃப்பில் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சதில்லை. என் பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்று உனக்கு பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். தென் ஓகே, உனக்கு இது ஹாப்பினஸ்னால் நீ பண்ணிக்கோ, அவ்வளோதான். உன் அப்பா கிட்ட பர்மிஷன் நான் வாங்கித்தரேன், சரியா? ஆனால் எந்த தப்பும் நடக்கக்கூடாது. எந்த தப்புனா சொல்கிறத புரிஞ்சுக்கோ. புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுமா? நீ சொன்னாலும்
இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு வேண்டாம் எதுவும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே போக அவங்க அம்மா அப்படியே போகிற அவங்க தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நைட் டைம் ஆக அங்கே தேவங்களோட அம்மா அப்பா 3 பேரும் அங்கே அப்படியே அந்த டேபிளில் உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே தேவங்களோட அம்மா தான் சொல்லுங்கம்மா, நாளைக்கு நீ காலேஜ் போகலாம். நாளைக்கா? ஆமாம், அட்மிஷன் போட்டாச்சு. இதோ அட்மிஷன் ஃபார்ம், இதை ஒரு சைன் பண்ணேன்னா நாளைக்கு நீ போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷனா? ஆமாம், உன் ஃப்யூச்சருக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த படிப்பை தான் நான் தேர்ந்தெடுத்துடுங்க. ஸோ நீ போயிட்டு உன் இஷ்டத்துக்கு படிக்கலாம், சரியா? எனக்கு ஃப்யூச்சருக்கு கரெக்டான படிப்பை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களாம்மா? ஆமாம். ஓகேம்மா, ஓகே, சூஸ் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலேஜுக்கு அதை அலோவ் பண்ணிங்களே அப்படின்ட்டு அவங்க அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறான். இதெல்லாம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறியா? கரெக்டாக வரும், நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைய, நீங்கள் சாப்பிடுங்க போங்க, இல்லை பிஸ்னஸ் கால் இருக்கும் போய் பேசுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் எந்திரிச்சு அப்படியே போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான் அந்த ஃபார்மை பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு சைன் பண்ணி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆக டேங் தாங்க அப்படியே கிளம்பிட்டு கீழே வரான். வந்துட்டா எங்கள் டேங்கோட அம்மா அப்படியே நின்றுட்டுருக்காங்க. எப்படியே டேங் கிட்ட வந்துட்டு அவனோட ஹேர் வந்து செட் பண்ணியிருப்பான். ஸோ அதை அப்படியே களைச்சி விட்டுட்டு இப்போ அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு பார்க்குறாங்க. இது நல்லா இல்லை, இதை போய் போட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ டேங் பார்த்துட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறான். போயிட்டு மாற்றிட்டு வர இதை யார் டக்கின் பண்ணுவா அப்படின்ட்டு அவங்க எனக்கு அப்படியே டக்கின் பண்ணி விட்டுட்டு அந்த காலர் எல்லாத்தையும் மடித்து விட்டுட்டு அப்படியே அந்த லஞ்சையும் எடுத்து கொடுத்துட்டு கிளம்பு. ஓகேம்மா, போயிட்டு வரா. போ, பார்த்து பத்திரமா போ. காரில் தானே போகிற? பஸ்ஸில் போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நம்ம தான் ரிச்சான ஃபேமிலி ஆச்சு, பஸ்லலாம் போகக்கூடாதுல்ல, நான் கார்லேயே போகிறேன், தெரிஞ்சா சரி அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல. சரி, இப்போ அவங்க அப்படியே போயிடுறான். சரி, இப்போ அப்படியே அவங்களோட ஃபர்ஸ்ட் டே காலேஜ் தான். அப்போ காலேஜுக்கு போனால் அங்கே ஆக்சுவலாக அவன் ஃபேஸில் ஸ்மைல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நியூ பிளேஸுக்கு போகிறோம், அது மட்டும்தான். அந்த எக்ஸைட்மெண்ட் கூட கிடையாது. அவன் அப்படியே போகிறான். போயிட்டு அவன் கிளாஸை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு ஒரு பிளேஸில் செட்டில் ஆகிறான். ஆகினா அங்கே அப்படியே அந்த லெசன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அவங்க அப்படியே பார்த்துட்டு நோட்ஸ்லாம் எடுத்துக்கிறான். ஆக்சுவலாக அவங்க படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே நல்லா ஜாலியாக கிடையாது, ஒரு மாதிரி ஓகேங்கிற மாதிரி அந்த ஸ்டடீஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகிடுது. இப்போது டாங்கோட அந்த ஆர்டினரி லைஃபு அப்படியே தான் போயிட்டே இருக்குது. இப்போது போனால் ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் காட்டுறோம் டாங் காலேஜ் போயிட்டு. ஸோ அப்போது அந்த கிளாஸில் தான் உட்காந்துட்ருக்கான். அங்கே ஒரு பையன்தான் அப்படியே டாங் கிட்ட ஒரு மாதிரி தயங்கி போகிறான். ஸோ தயங்கி போனால் டாங் அப்படியே பார்க்குறான். என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, உன் பேர் என்ன? என் பேர் டாங். என் பேர் பீட்டரு. பீட்டர்? ஹாய். ஹை. அப்புறம் வந்து உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே. என்கிட்டயா? என்ன சொல்லணும்? அது வந்து டாங், நீ சிங்கிளாக கமிட்டடா? எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, சொல்ல, எதுக்குன்னு சொல்லுங்க. அது வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகேனா நம்ம வேணால் டேட் பண்ணலாமா? இது ஒரு லவ் ப்ரப்போஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படிங்க. டாங் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு ஐம் மேரிட் அப்படின்ட்டு அங்கே டாங் சொல்ல. பீட்டர் அப்படியே டாங்கை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் அப்படியே கிளம்பிடுறான். ஸோ டாங் ஆக்சுவலாக அது ஈவினிங் டைமாக இருந்ததுனால அவனும் அப்படியே பேக்லாம் அது மாதிரி பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இந்த ஒரு 3 டேஸுமே இவன் ஒரு மாதிரி யார்கிட்டையும் ஜாலியாக பேசியிருக்க மாட்டான், சிரிச்சிருக்க மாட்டான். இதே மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். இப்போது பீட்டர் பண்ண ப்ரப்போசலை அங்கே தூரத்துலேருந்து ஒரு பர்சன் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஸோ பார்த்துட்டே இருந்துட்டு அந்த பர்சனும் அப்படியே போயிடுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆக சேம் அதே மாதிரி வர்றான், உட்காடுறான். அவன் அந்த ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறான். லஞ்ச் எடுத்து அவனே சாப்பிட்றான். ஸோ வீட்டுக்கு போகிறான். சேம் இதே ப்ராசஸ் தான் டெய்லி. யார்கிட்டையும் பேச மாட்டான், யாருக்கிட்டையுமே சுத்தமாக பேசவே மாட்டான். ஸோ இப்படியே ஒரு 1 வீக்கு ஸ்கிப் ஆகுது. இப்போது அனதர் ஒரு பர்சன் லைக் ஒரு பையன் வந்துட்டு அதே மாதிரி வந்து டாங் கிட்ட பேசுகிறான். இங்கே பாருங்கள், ஐம் மேரிட் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அந்த பையன் அப்படியே போயிடுறான். இது எல்லாத்தையுமே ஒரு பர்சன் நோட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பாங்க தூரத்தில் இருந்து. ஸோ இப்போது இந்த 1 வீக் அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. லைக் இப்போது சண்டேனா லீவ் தானே. ஸோ டாங் வந்து வீட்டில் கொஞ்சம் என்ஜாய்லாம் பண்ணலாம், வீட்டில் இருக்கான். ஸோ இப்போ அப்படியே அந்த சண்டே ஸ்கிப் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே காட்டினோன்னா எஸ் மண்டே
ஸோ அவன் அப்படியே கிளம்பி வழக்கம் போல் அவன் காரில் வரான். வந்துட்டு அப்படியே இறங்கிட்டு அப்படியே காலேஜுக்குள்ளே அந்த கால் எடுத்து வைக்கிறான். கரெக்டாக அந்த கேட்டுக்கிட்ட ஒரு பையன் வரான். வந்துட்டு அப்படியே டவுங்க பார்க்குறான். டவுங்க அப்படியே அந்த பையனை பார்க்குறான். என்ன வேணும்? இது எப்படிங்களேன்? என்னது இது? ரோஸ், இது எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க? ஓகே, நீங்கள் வாங்க வேண்டாம், ஜஸ்ட் இதை பாருங்கள், எப்படி இருக்கு? அழகா இருக்கு. இது அழகா இருக்குல்ல, அதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? ரீசன் என்ன? இது ஒயிட் கலரில் இருக்குது, பெருசாக இருக்குது, பார்க்க நல்லா ஷைனாக இருக்குது. இத்தனை சொன்னீங்கல்ல, இது அத்தனைக்கு ரீசன் என்ன? இது மலர்ந்துருக்கு. ஆமாம், மலர்ந்துருக்கு. ஸோ உம்மன் இருந்தால், அதாவது மொட்டாக இருந்தால் அழகாக இருக்க மாட்டாங்க, ஷைனாக தெரிய மாட்டாங்க, புரியுதா? இது இப்போ மலர்ந்ததுனால ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் நீங்களும் இந்த மாதிரி சுகமாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இல்லை. ஸோ இந்த பூ மாதிரி கொஞ்சம் சிரிங்களேன். இப்படிங்க அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே அந்த ஃப்ளவரை கொடுக்குறான். கொடுத்துட்டு, இது கண்டிப்பாக என்னோட சைஸ் கிடையாது, ஒருத்தவங்க சொன்னாங்க, சரிங்க அழகாக இருப்பீங்க அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே போக, இங்கே டாங்க்கு எதுவுமே போகிறே இல்லை. ஸோ அந்த ரோஸை பார்த்துட்டு அவன் சிரிக்கலை. ஸோ அதை அப்படியே பார்க்குறான். பக்கத்தில் வந்து ஒரு பூ தொட்டி இருக்குது, அதில் அப்படியே அந்த அப்படியே ஊனி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுறான். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் அப்படியே தூரமாக நின்று பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலோட அப்படியே போகிறாங்க. ஸோ இப்போ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். சேம் அதே மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு வரும்போது அந்த பையன் கிடையாது, இது வேற ஒரு பையன். ஸோ அவன் வந்துட்டு, எங்க ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? இது உங்களுக்கு தான். எனக்கு வேண்டாம். இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளும் சரி, ஒவ்வொரு மனுஷங்களும் சரி, கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தருக்காக படைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த பூ இன்னைக்கு பூத்தது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவா இருக்கலாம். ஸோ இந்த பூ வாங்கிட்டு ஜஸ்ட் ஸ்மைல் அப்படின்ட்டு அந்த பூவை அப்படியே கையில் கொடுத்துட்டு அந்த பையன் பாட்டுக்கு போகிறான். கண்டிப்பாக நானா இந்த செய்தி சொல்லலை, ஒருத்தவங்க சொன்னாங்க, ஸ்மைல் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ டாங்க அப்படியே அந்த பூவை பார்க்குறான். பார்த்துட்டு எகெயின் அந்த பக்கத்தில் இருக்க பூத்தொட்டியில் அதை அப்படியே சொருகி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இதையும் ஒரு பர்சன் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு அந்த ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி வீட்டுக்கு போயிடுறான். இப்போது இது நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். டாங் அதே மாதிரி போகிறான். ஸோ சேம் அதே மாதிரி வேற ஒரு பையன் வர்றான். வந்தோடனே டாங் வந்து எப்பவும் போயிட்டுருப்பான். ஸோ இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகுறான். அந்த பையனை பார்த்துட்டு ஸ்டாப் ஆகிட்டு நிற்கிறான். ஸோ அந்த பையன் அப்படியே வந்துட்டு, ஹாய் சொல்லுங்க, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், கொடுங்க அப்படின்ட்டு அவன் கையை நீட்ட. ஸோ அந்த பர்சன் தான், பரா என்னங்க அப்படிங்க அப்படின்ட்டு ரோஸை கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் அப்படியே போக டாங் அப்படியே பார்க்குறான். மறந்துட்டேன். அது வந்து ஐயோ மறந்துட்டேனே. ஐயோ என்ன சொன்னார்? ஏதோ பெருசாக சொன்னார். சாரிங்க மறந்துட்டேன், பட் இந்த வார்த்தை மட்டும் மறக்கலை, ஜஸ்ட் ஸ்மைல் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போக, இப்போ டாங் தான் அந்த ஒயிட் ரோஸை அப்படியே பார்க்குறான். ஸோ பக்கத்தில் அந்த தொட்டியில் சொருகி வைக்கலான்னு போகும்போது ஃபர்ஸ்ட் டே கொடுத்த ரோஸு அப்படியே வாடி போயிருக்கு. ஸோ டாங் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு அந்த பூ அங்கே வைக்க மனசு இல்லை. ஏன்னா அந்த அழகான பூ வாடி இருக்குது அவனால் பார்க்க முடியல. ஸோ என்ன பண்ணிடுறானா, அந்த ஃப்ளவரை வாங்கிட்டு எப்போவுமே எந்த பக்கமே பார்க்காதவன் எனக்கு அப்படியே சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு அந்த ஃப்ளவரை அப்படியே பேக்கில் வச்சு எடுத்துக்கிட்டு போகிறான். ஸோ இப்போது அந்த பர்சன் ஆக்சுவலாக எப்போ பார்ப்பாங்கல்ல, அவங்க அப்படியே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவரும் அப்படியே போயிடுறாரு. ஸோ இப்போது அப்படியே டாங் ஸ்டடீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகிறான். போனால் அந்த ஃப்ளவர் ஒரு மாதிரி நசுங்கிடுச்சு பேக்கில் வச்சுட்டு. ஸோ காரில் போகும்போது எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே போகிறான். ஸோ போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கு. டாங் உள்ளே போகிறான். டாங் நில்லு. சொல்லுங்கம்மா. கையில் என்ன? பூவா? என்ன இதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தா? இல்லை யார் கொடுத்தாங்களா? அது வந்து ஒரு பையன் கொடுத்தான். என்னது, ஒரு பையன் கொடுத்தானா? ஆமாம்மா, அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் வாடி போயிருந்தா நல்லா இருக்க மாட்டேன், இந்த பூ மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கொடுத்தான், அதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்லிகிட்ருக்க? அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்படிலாம் பண்ணிட மாட்டேம்மா. எனக்கு இந்த பூ வாடுறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா வாடி போய் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த பூவை வாட விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அந்த பூவை எடுத்துகிட்டு போக அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க.
ஸோ அவங்க போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அதில் அப்படியே வாட்டர் ஃபில் பண்ணி அந்த ஃப்ளவர் அப்படியே அதில் போட்டு வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆக அதே மாதிரி அவன் காலேஜ் போகிறான். பார்த்தா இன்னைக்கு சம்மர் ரெயின். ஸோ அவன் காரை வெட்டி எப்படா இறங்குறதுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஸோ என்ன பண்ணுறது, டக்குன்னு அப்படியே காரை வெட்டி இறங்கி குடுகுடுன்னு ஓட பார்க்குறான். ஸோ இப்போது அப்படியே அங்கே ஒரு மரம், லைக் ஒரு பெரிய மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பையன் நின்றுட்டு அப்படியே பிளாக் பண்ணிடுறான். பண்ணதுக்கப்புறமேட்டு அவங்க அப்படியே பார்க்குறான். ஸோ இந்தங்க பிடிங்க அப்படின்ட்டு ஒரு கொடையை கொடுக்குறான். ஸோ அந்த கொடையை அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ மழை பெய்யறதுனால என்னால் எதுவும் சொல்ல முடியல, ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஜஸ்ட் ஸ்மைல் அப்படின்ட்டு அந்த பையன் ஓடுறான். ஸோ அவங்க அப்படியே பார்க்குறான். பார்த்தா அந்த கொடை மேலே ஒரு அழகாக ரோஸ் ஃப்ளவர் வந்து ஒட்டி இருக்கு. ஸோ அந்த ஃப்ளவர் எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அந்த கொடையை அப்படியே விரிக்கிறான். விரிச்ச உடனே அந்த நூல் கட்டின மாதிரி இந்த ஸ்மைலி ஃபேஸ் இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ண உடனே அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே தொங்கிட்டு இருக்கு அந்த கொடையிலேருந்து. ஸோ அதை பார்க்குறான். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே மேலே அண்ணாந்து பார்த்தா அதில் அப்படியே அழகா ஜஸ்ட் ஸ்மைல் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ அவனுக்கு பார்த்துட்டு லைட்டாக இத்தனை நாளாக வந்து சிரிக்காதவன் லைட்டாக அவன் ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. வந்துட்டு இப்போ அப்படியே கொடையை எடுத்துட்டு அந்த மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இதை மழையில் நனைஞ்ச மாதிரியே ஒரு பர்சன் நின்று அப்படியே பார்த்துட்டு அவரோட அந்த ஹேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மலையிலேயே ஒரு டான்ஸை போட்டுட்டு அவரும் அப்படியே போடுறாரு. ஸோ இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகிட்டு ஈவினிங் காட்டினோன்னா டேங் சேம் வீட்டுக்கு வரான். ஸோ வந்தா அவங்க அம்மா தான் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ பக்கத்தில் அவங்க அப்பாவுமே இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா தான் நில்லு. சொல்லுங்கப்பா. எங்கே போயிட்டு வர? காலேஜுக்கு தான். ஏன் இன்னைக்கு லேட்டு? இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னப்பா அப்படின்ட்டு டாங் கேட்க அந்த அவங்க அப்பா தான் ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறாரு. இப்போ டாங் தான் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குப்பா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. நான் எப்படி இருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே ஞாபகம் இருக்குது. நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ரொம்ப என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவன் அப்படியே போகிறான். ஸோ வரும்போது லைட்டான ஸ்மைலோடு வந்திருப்பான். இப்போ அதுவும் இல்லை, அப்படியே போயிடுறான். ஸோ இங்கே அவங்க அம்மா தான் அப்படியே அவங்களோட அப்பாவை பார்க்க அங்கிட்ட அவங்களோட அப்பாவும் அப்படியே அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்படி அவங்க அப்படியே போயிட்டு அந்த பூவை அந்த ஃப்ளவர் வாஷில் போடுறான். போட்டுட்டு அப்படியே அதை பார்க்குறான். பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு அந்த 2 ஃப்ளவரையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே டஸ்ட்பினில் போட்டுடுறான். போட்டுட்டு வந்து அவன் பாட்டுக்கு படுத்துக்கிறான். ஸோ அவனுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஸோ இப்போ அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகி மார்னிங் காட்டினோன்னா அந்த 2 ஃப்ளவர், அதாவது டஸ்ட்பினில் போட்ட 2 ஃப்ளவரும் அகெயின் அந்த ஃப்ளவர் வாஷ்லேயே இருக்குது. இவன் அப்படியே அதை பார்த்துட்டு நானாக தான் இருக்கேன். உன்னை என்னால் ஏன் தூக்கி போட முடியலன்னு தெரியுமா? அந்த வார்த்தைனால இல்லை, அதை கொடுத்த ஆள்னால கிடையாது. நான் வாடி போன மாதிரி நீயும் வாடி போகக்கூடாது, அதனால தான் தூக்கி போட்டேன். ஏன்னா வாடி போயிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. நீ இதுக்குள்ளே இரு, சிரிச்சுட்டே இரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அந்த ஃப்ளவர் வாஷ்ட்ட பேசிட்டு என்ன அப்படியே காலேஜ் கிளம்பி தான் போகிறான். ஸோ இப்போது அப்படியே காரை விட்டு இறங்குறான். ஸோ கேட்டை கடந்து போகிறான். அவனுக்கு இன்றைக்கி யாரும் பூவும் கொடுக்கல, அவன் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை, லைக் இத்தனை நாளாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 1 செகண்டாவது அந்த இடத்துல நின்று யோசிப்போம். பட் அவங்க எதுவுமே யோசிக்கல, யாருமே கொண்டுட்டும் வரல, அவன் இன்னும் பார்க்கவும் இல்லை, அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ அந்த பர்சன் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்திருப்பாங்க. பட் இங்கே அவங்க கிட்ட நடந்தது வேறு. ஸோ அவரோட ஃபேஸ் அப்படியே வாடி போயிடுது. இப்போ அப்படியே அந்த பையன்தான், அப்போது என்னை நீ மிஸ் பண்ணலையா? நீ சிரிக்கவே மாட்டியா? நான் இன்னும் என்ன பண்ணணும் நீ சிரிக்கிறதுக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுறோம். ஸோ சேம் அதே மாதிரி டாங் வரான். வந்துட்டு அந்த கேட் கிட்ட நிற்கலை. ஸோ சேம் அதே மாதிரி போகிறான். பட் இந்த தடவை ஒரு பர்சன் வந்து அப்படியே பிளாக் பண்ணுறாங்க. ஸோ டாங் கண்டுக்கலை, அவன் பாட்டுக்கு போக இப்போ அகெயின் வந்து பிளாக் பண்ண டாங் அப்படியே நிற்கிறான். ஸோ அந்த பையன் தான் ஆப்போசிட்டில் ஒரு பையன் நிற்கிறான். அவன் வந்துட்டு பின்னாடி வந்து மறைச்சி வச்சுருக்கான். ஸோ எங்கள் டாங் தான் அப்படியே பார்த்துட்டு எங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை சரியா? நான் சிரிக்கிறதும் சிரிக்காததும் என்னோடய பர்சனல் விருப்பம். உங்ககிட்ட யார் சொல்லியிருந்தாலும் எதை கொடுக்க சொல்லியிருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு போக பார்க்க இப்போ அகெயின் பிளாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டாங் தான் அப்படி நின்றுட்டு இப்போ என்ன வேணும் உங்களுக்கு
அப்படின்ட்டு சொல்ல சரி இப்போ அந்த பர்சன் பின்னாடி இருந்து அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. லைக் இது ஒரே ஒரு ஒயிட் ரோஸ் கிடையாது, இது ஒரு ஹோல் பொக்கே. ஸோ அதை அப்படியே எடுத்து கொடுக்க டேங் அப்படியே பார்க்குறான். என்ன பார்க்குற? இல்லை, இதில் எல்லா ரோஸும் ஒரு மாதிரி அழகாக மலர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நடுவில் ஏன் வாடி போன பூவை வச்சுருக்க? அது நல்லா இல்லை. ஓ, நல்லா இல்லையா? ஆமாம், அதே மாதிரி தான் இங்கே இருக்க எல்லாரோட ஃபேஸ்லேயும் ரொம்ப அழகான ஸ்மைல் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது. ஆனால் இந்த ரோஜா கூட்டத்துக்கு நடுவில் ஏன் நீ மட்டும் எப்போவுமே வாடி போன ரோஜா மாதிரியே இருக்க? ஏன்னா ஒவ்வொரு ரோஜாவுக்கு பின்னாடியும் ஹாப்பியான ஸ்டோரி மட்டும் இருக்காதே. ஓ, அப்போது சேடாக இருக்க எந்த ரோஸுமே மலராதுன்னு சொல்கிறியா? மலரக்கூடாது, அது மலராது, அது அதோட சாபம். ஏன் மலருமே? அதுக்கு ஊற்ற வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தண்ணி ஊற்றுனா அது கண்டிப்பாக எவ்வளோ சாபத்தில் இருந்தாலும் அழகாக மலர தான் செய்யும். ஆனால் தண்ணியே வற்றி போன ஒரு பாட்டில் இருக்க ஒரு ரோஸ் எப்படி மலரும்? ஓ, அப்போது யாராவது கொண்டு வந்து தண்ணி ஊற்றுனா மலரணும்ல? மலராது. எப்போவுமே மலர்ந்த ஒரு ரோஸ் வாடி போகும். ஆனால் பிறக்கும்போதே வாடி போய் பிறந்த ரோஸ் கண்டிப்பாக மலராது. நீ எவ்வளோ உரம் போட்டாலும் சரி, எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சரி, அது மலராது. நான் மலர வைப்பேன். உன்னால் முடியாது. நான் வைப்பேன். உன்னால் முடியாது. நான் வைப்பேன்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு இப்போ அந்த நடுவில் இருக்க அந்த ஒரு வாடி போன ரோஸை மட்டும் அப்படியே எடுக்கிறான். எடுத்துட்டு அதில் அவனோட பேக்லேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு ஃபுல்லாக ஹோல் வாட்டரையும் ஊற்றுறான். பாரு, மலர்ந்துச்சா? மலர்ந்துச்சா? சொல்லு சொல்லு. இல்லை, அதே மாதிரி தான் சில விஷயம்லாம் இல்லாமல் போச்சுன்னா இல்லை தான், வாடி போச்சுன்னா வாடி போச்சு தான். அதுக்கு நீ என்ன பண்ணாலும் அது மலராது. அப்புறம் ஒன் திங், இதை உங்ககிட்ட யார் கொடுக்க சொல்லி என்ன பண்ண சொன்னாங்க? எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை. ஏன்னா எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. வாடி போன ரோஜாவாகவே மலர்ந்துருந்தா அகைன் அகைன் வாட தான் வேணும். அதுக்காக நான் மலரணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் எப்படி இருந்துட்டு போகிறேன்? உன்னை அனுப்பினவன்கிட்ட தயவு செஞ்சு போயிட்டு சொல்லிடு, இதுக்கப்புறம் மேலும் மேலும் அனுப்பி என்னை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்த வேண்டான்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே ராங் போகிறான். சரி, இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கூப்பிடா. அந்த பர்சன் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சரி, இப்போது அந்த பொக்கே எடுத்து கீழே வச்சுட்டு அப்படியே வராங்க. அந்த பர்சன் தான் வந்துட்டு, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஐ நோ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ ஆம் மேரிட், ஐ டோன்ட் கேர். நான் மேரிட்னு சொன்னேன். ஐ டோன்ட் கேர். அண்ட் ஒன் திங், ஐ டோன்ட் வாண்ட் யோர் லவ். ஐ வாண்ட் ஒன்லி யுவர் ஸ்மைல், அதர்ஸ் நத்திங். ஐ வாண்ட் ஒன்லி யுவர் ஸ்மைல். அப்படின்ட்டு அந்த பர்சன் தான் அப்படியே போக இந்த டேங் போகிற அந்த பர்சனே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே பக்கத்தில் தான், டேய் ஜேகே நில்றா, எங்கடா போகிற? வா அப்படின்ட்டு அப்படியே தோளில் கை போட்டு ஒரு பர்சன் தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எஸ், அது நம்ம ஜேகே தான். ஸோ இப்போ அப்படியே நம்ம டேங் போகிற ஜேகே பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே போகிறான் அவனு கிளாஸுக்கு. ஸோ இப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. லைக் வந்துட்டு நம்ம ஜேகே எங்கே பார்க்குறானோ அங்கே ஜஸ்ட் ஸ்மைல், அது மட்டும்தான் சொல்லுவான். மற்றபடி எந்த கான்வர்சேஷனும் இவங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆக இப்போ அப்படியே 1 ஃபைன் டே தான் காட்டுறோம் அங்கே நம்ம டேங்கோட வீட்டில். ஸோ அப்போது டேங்கோட அம்மா தான், வா கிளம்பலாம். இன்னைக்கா? ஆமாம், நான் வரலையே, வந்து தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி எனக்கு இம்பார்ட்டண்ட் கிளாஸ் இருக்குது. டேங் வந்து தான் ஆகணும்னு சொன்னவண்ணா. ஆனால் அம்மா, அது வந்து நாளைக்கு போகலாமே ப்ளீஸ்மா, இது ரொம்ப முக்கியமான சமமா. சரி, ஓகே, நாளைக்கு ஃபைனல் தானே? நாளைக்கு கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே கிளம்பி வேகமாக காலேஜ் தான் வரான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக் அவன் பாட்டுக்கு இந்த பாஸ்கெட் பால் அப்படியே விளாண்டுட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்படியே கிளாஸுக்கு போக ஜெக்கையும் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளாஸுக்கு தான் வரான். ஆக்சுவலாக இத்தனை நாளாக டாங் பின்னாடி பெஞ்சில் தான் ஜெக்கே உட்காந்துட்டு இருப்பான்.
ஸோ அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்க இங்கே நம்மட்டும் அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜேகே இந்த மாதிரி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணி தொல்லை பண்ணி பேசி அந்த மாதிரி கட்டிக்கவே கிடையாது. அவன் சுத்தமாக அவன் பாட்டுக்கு இருக்கான், இவன் பாட்டுக்கு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே நம்ம டாங் தான் அப்படியே எழுதி பார்க்குறான். லைக் அவனோட பெண்ணு வந்துட்டு அப்போது பிடிக்கல. ஸோ பக்கத்தில் பார்க்குறான், அவனுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த நோட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, யாருக்கிட்டே கேட்கவும் முடியாது. ஸோ அப்படியே பின்னாடிலேருந்து நம்ம ஜேகே தான் ஒரு பெண்ணை அப்படியே நீட்ட நம்ம டாங் தான் இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுற? ஏய் பெண் தானே கொடுத்தேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ இப்படிலாம் பண்ணுறதுனால நான் உன்னை லவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கிடையாது. நீ மேரிட், அது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, ஒரு பெண்ணு கொடுத்ததுக்குலாம் நீ இப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு கொடுத்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? முடிஞ்சா போ, உன் பக்கத்தில் இருக்கானுங்களே அவங்ககிட்ட வாங்கு, இல்லைனா போய்ட்டு அந்த சார்கிட்ட வாங்கு. இந்த முக்கியமான நோட்ஸை நீ இப்போ எப்படி நோட் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். அப்படின்ட்டு செக் எப்படியே உட்காந்துக்க. இப்போ டேங் தான் ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. இப்போ அப்படியே அந்த போர்டை எரேஸ்லாம் பண்ண போகிறாங்க. ஐயோ எரேஸ் பண்ண போகிறாங்களே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போவும் இது வேண்டாமா? இல்லை எனக்கு வேண்டாம். ஏய் நான் உங்ககிட்ட நான் லவ்வாக கேட்டேன், சிரிப்பு தான்றா கேட்டேன். அரியெல்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்க பொடி அப்படின்ட்டு அந்த பெண்ணை எடுத்து அப்படியே டேங்கோட டேபிளில் வைக்க. ஸோ டேங் அப்படியே பார்க்குறான். ரொம்பலாம் யோசிக்காத, எடுத்து எழுது. நீ எழுதுனதுனால ஒன்றும் உனக்கு லவ் வந்துடாது. உனக்கு உன் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. நான் மேரிட்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஏய் நான் எங்கே லூஸ் மாதிரி பேசினேன்? நீ தான் லூஸை விட அதிகமாக பேசிகிட்டு இருக்க. எடுத்து எழுது அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ டாங் அப்படியே எடுத்து எழுதுறான். எழுதிட்டு அந்த பெண்ணை அப்படியே கொடுக்க அங்கே நம்ம ஜெயிக்க தான் வேண்டாம். எதுக்கு? என் ஞாபகத்தமா நீயே வச்சுக்கோ. ஓ ஞாபகார்த்தமாவா? இல்லை அந்த பெண்ணை பார்க்கும்போது லைட்டாக சிரிப்பல்ல, அதுக்கு தான். நான் ஏன் சிரிக்கிறேன்? இல்லை இப்போ கொஞ்சம் காமெடி பண்ணல. காமெடி பண்ணியா? நான் சிரிக்கவே இல்லையே. அதான் தெரியுமே, சுகாவை கூட சிரிக்க வச்சிடலாம், ஒன்றும் சிரிக்க வைக்க முடியாதுன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, வேண்டாம்னா கொடுத்துரு. அது என்னோட பேனா, காஸ்ட்லி பேனா, அதுவும் கூட அப்படின்ட்டு செக் எப்படியே வாங்குறான். வாங்கிட்டு இங்கே பாரு லைட்டாக சிரியேன். எனக்கு சிரிக்க வேண்டாம், எனக்கு சிரிக்க பிடிக்கல, எனக்கு சிரிக்க வராது. ஓகே டன் அப்படின்ட்டு ஜேக்கே அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறான். ஸோ இங்கே டேங்கும் அப்படியே மறைச்சிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். இப்போ அப்படியே லஞ்ச் டைம் அந்த மாதிரி ஆக அவனுங்க அப்படியே கேண்டீனில் தான் நின்றுட்டுருக்காங்க. லைக் இந்த பவுல் எடுத்துகிட்டு அவங்க எடுக்கிறது கிடையாது, அவங்க கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. ஸோ இப்போது டேங் அப்படியே வரிசையில் நின்றுட்டுருக்கான். ஸோ அவனுக்கு பின்னாடி ஒரு 10 பேருக்கு பின்னாடி நம்ம ஜங்குக் நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஹலோ 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 மிஸ்டர் மேரிட் அப்படின்ட்டு கூப்பிட அங்கே இருக்க ஒட்டுமொத்த பேரும் அப்படியே திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஸோ டேங் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஏய் நாங்கள் லுக்கு, உங்கள் பேரெல்லாம் மேரிடா? நான் அவன் தானே கூப்பிட்டேன், நான் லுக்கு திரும்ப அப்படிங்கிறான். ஸோ டேங் அப்படியே முறைக்க அது ஒன்றும் இல்லை மிஸ்டர் மேரிட், அங்கே பனானா மில்க் ஷேக் கொஞ்சம் முடிஞ்சிடும், எனக்கு ஒன்று மட்டும் வாங்கி வைக்கிறீங்களா மிஸ்டர் மேரிட் அப்படின்ட்டு கேட்க இங்கே டேங் அப்படியே மறைக்கிறான். என்ன வாங்கி வைங்களேன்? அறிவு இருக்கா உனக்கு? என்ன பண்ணிட்டுருக்க 4 பேருக்கு முன்னாடி வச்சு? ஏன் உனக்கு என்ன ஆசை? இந்த காலேஜுக்கே தெரியணும் தானே, அப்புறம் என்ன? இங்கே பாரு, நீ வர ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க. நான் உனக்கு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு பனானா மில்க் ஷேக் மட்டும் வாங்கி வச்சிரு அப்படின்ட்டு சொல்ல. சொட்டி அவங்க அப்படியே முறைச்சிட்டு அவன் படுக்க அப்படியே திரும்பிடுறான். இப்போது அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்ட அங்கே டேபிளில் உட்காந்துட்டு அவங்க பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே போகிறான். அறிவு இருக்கா உனக்கு? என்ன வேணும் உனக்கு? இப்போது இங்கே இத்தனை பேர் இருக்காங்கல்ல, எதுக்கு நீ என்ன மட்டும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க? நீ சிரிச்சா நான் ஏன் டார்ச்சர் பண்ண போகிறேன்? சரின்னு தானே சொல்கிறேன். இப்போது நான் பின்னாடி எத்தனை நாள் சுற்றிட்டு இருக்கேன். சரின்னு ஒரு பையன் பின்னாடி சுற்றி லவ் கூட பண்ண வச்சிடலாம் போல இருக்குது. ஆனால் ஒன்று சிரிக்க வைக்கிறதுக்குள்ளேயும் நான் படுற பாடு இருக்கேன். இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜங்குக், எனக்கு சிரிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. தயவு செஞ்சு இங்கே வந்து போகிறீங்களா? அது எப்படி போவேன்? ஹேய், அது என்னோட மில்க் ஷேக், அதுக்கு நீ எடுக்கிற? ஏன் எடுக்கிறேன்னா நான் தான் கேட்டேன்ல. ஓ சார், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பைத்தியமா? அப்போ ஓகே. இதுவும் நல்லா தான் இருக்குது. டேய், அது என்னோடது. பரவாயில்ல, நான் குடிச்சுக்கிறேன், நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே பக்கத்துலேயே உட்கார. இப்போ இதுக்கு இங்கே உட்கார யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு கல்யாணம் ஆன பையன் கூட நான் உட்காந்து சாப்பிட்றேன்னு நினைப்பாங்க, அதானே? ஜங்குக், நீ வர ஓவராக பண்ணிகிட்ருக்க. ஏய், நான் மறந்துடுவேன்னு நினச்சி தானே என்கிட்ட பேச மாட்டேற. ஆனால் நான் மறக்கலை, நீ மேரிட் நான் மறக்கலை, சரியா?
பேசாமல் சாப்பிடு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ டேங்கும் அப்படியே அவன் பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான், என்னமோ பண்ணி தொல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, இவன் பிளேட்டில் இருக்க ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து அப்படியே டேங்க்கு வைக்கிறான். ஸோ டேங்க் அப்படியே பார்க்கிறான். நீ கல்யாணம் ஆனவன் தான், ஆனால் இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன், உனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடு. எனக்கு சிக்கன் பிடிக்கும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கூடாது, நம்மளா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் கேரிங். ஓ, கேரிங்கு? ஆமாம், உங்கள் கேரிங்க்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க இந்த சிக்கன் பீஸை நீங்களே வச்சுக்கோங்க. வாவ், உன்னோட சிக்கன் பீஸை நீ எனக்கு தெரியா? இதுக்கு கத்துற அமைதியாரு? இல்லை, உன் என் மேலே கேரிங் இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கேர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாமல் போச்சுட்டேன். இப்போ நான் கேர் பண்ணேன், அது உன்னோட சிக்கன் பீஸ் தானா? ஷோ, எல்லாரும் இங்கே பார்க்குறாங்க. ஏய், பார்த்தா என்ன, நீ கல்யாணம் பையன் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜங்குக், நீ வர ரொம்ப பண்ணிகிட்ருக்க, பார்த்துட்டேறேன். எதை பார்க்க? ஷிட், இங்கே சாப்பிடவே நான் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே எழுந்திருக்க. ஏய் டேம், நீ கொடுத்த சிக்கன் பீஸை நான் சாப்பிட்றேன், அதுக்கெல்லாம் கோவப்படாத அப்படின்ட்டு சொல்ல. அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. ஓ ஷிட், என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? நான் ஒன்றும் பண்ணல. இப்போ நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனால் நான் ஒன்றுமே ஒன்று பண்ண மாட்டேன். ஃபைன் அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். சிங்க நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவனை அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே போதுமா, இது சரிப்பா, ஆமாம் இவ்வளோ தான் வரும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே எந்திரிச்சு போக எங்கள் ஜேகே தான் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ அவன் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இவனுக்கு மனசில் என்னன்னு நினச்சிட்டு இருக்கான். நான் சொல்லிட்டு இருக்கேன், இவன் என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தேவன், சிவனை இப்படியே விடக்கூடாது, சிவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி கை கழுவிட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ வெளியே வந்தால் கரெக்டாக நம்ம ஜேக்கியும் அப்படியே அந்த கை கழுவி இடத்துக்குள்ளே போக போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் இடிச்சுக்க வரையில நம்ம அவங்க அப்படியே தள்ளி நினைக்கிறான். ஏய், எல்லாம் வரசல ரொம்ப பண்ணாத சரியா, வரசக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒட்டி தள்ளி அப்படியே உரசாத மாதிரி போகிறான். இங்கே நம்ம ஜேக்கே தான், என்ன குழந்தையா அப்படின்ட்டு சிரிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகு, இது நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம டாங் தான் அப்படியே கிளம்பிட்டுருக்கான். லைக் அவன் வந்து காலேஜுக்கு கிளம்பல, அவங்க அம்மா கூப்பிட்டா அந்த பிளேஸுக்கு கிளம்பிட்டுருக்கான். ஸோ அப்படியே கிளம்பி கீழே வர, அம்மா நான் கண்டிப்பாக வந்தே ஆகணுமா, இப்போ கூட என்னை ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? டேங், நீ என்ன நினச்சிட்ருக்க? என்னமோ இதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிகிட்ருக்க. நீ என்ன சம்மந்தம் இருக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? எனக்கு வர பிடிக்கல, எனக்கு பிடிக்காத, ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? டேங், இப்போ மட்டும் நீ வரல, இந்த அம்மா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அம்மா வா பேசாம அப்படின்ட்டு கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே நிற்கிறாங்க. டேங்க அங்கேயுமே எதுவுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கான். ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு பிளேஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, பட் ஏங்க அதை கூட பார்க்கல, அவன் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே அங்கே முடிச்சுட்டு போக தான் போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே டேங் தான், அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுப்பீங்களா? என்ன பேசணும்? எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு. ஐநோம்மா, எனக்கு தெரியும், ஆனால் ஜஸ்ட் ஒரு 5 minutes. இங்கே தான் பேசணும். சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே ஸ்டெப்ஸில் அவங்க அம்மா அப்படியே உட்கார. சரி அவங்க அப்படியே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். இப்போ அப்படியே உங்கள் அம்மா தான், சரி இப்போ சொல்லு, என்ன பேசணும்? அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி உன் ஃபேஸு ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. நான் ஃபீல் பண்ணுற அளவு கூட நீ ஃபீல் பண்ணல, அதுக்கு ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அம்மா இப்போ வச்சது கேட்குறியம்மா, நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சொல்லு. நீ கேட்டல்ல அன்னைக்கு. என்ன கேட்டேன்? ஏன் அழலைன்னு. ஆமாம், ஏன் அழலை? ஏன்னா எனக்கு அழுகிறதுக்கான ரீசன் அங்கே எதுவுமே கிடையாது. ரீசனே இல்லாமல் அழுகிறதுக்கு நான் பைத்தியக்காரனும் கிடையாது. ரீசன் இல்லையா? டேங், உன்னை கட்டின புருஷன் இறந்து போயிட்டு அவனோட ஃபியூனரலில் நீ இருந்த, அப்போ உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல, அது என்ன ரீசன் இல்லைன்னு சொல்கிற? 1 வருஷம் கூட வாழ்ந்திருக்க. வாழ்ந்தனா? நானா? ஆமாம். அப்புறம் வேற என்ன பண்ண? இருந்தம்மா, அவன் வீட்டில் இருக்கும்ல சோஃபா, பெட்டு, கிச்சனில் ஸ்டவ்வு, அந்த மாதிரி நானும் ஒரு திங்ஸாக அவன் வீட்டில் இருந்தம்மா. நான் ஹியூமனான்னு சொல்லிட்டு
எனக்கு டவுட் வர அளவுக்கு அவங்க வீட்டில் நான் இருந்தேம்மா. என்ன சொல்ல வர? வாழ்ந்தேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பெருசு. என்கிட்ட சொல்லாத அது. நான் வாழலை, அதனால எனக்கு அழுக வரல. அவன் இருந்தப்போ எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை, அவன் இறந்தப்போவும் எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. ஏன்னா அவன் ஃபேஸே எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. டேயாங், என்ன சொல்கிற? அவன் புருஷன்டா. புருஷனா? அவன் ஒரு மனுஷனா கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான். நீ புருஷன்னு சொல்கிற? டேயாங், அம்மா நான் சொல்லவா? எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீ சூஸ் பண்ணுவேன். நான் அதை எதுவுமே ஏற்று பேசுனது கிடையாது. அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கையை நீட்டுன்னு சொன்னான். நான் போய்ட்டு அவனை கையை நீட்டினேன். ரிங்கை வாங்கிக்கோன்னு சொன்னேன், வாங்கிக்கிட்டான். வீட்டுக்கு போயிட்டு புருஷனை கஷ்டப்படுத்தாமல் வாழ பழகுன்னு சொன்னான். அவன்கிட்ட நான் பேசவே இல்லை, அவனும் என்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் கஷ்டத்தில் எங்கேருந்து வரும்? வரலம்மா, சத்தியமாக வரல. அவங்க அம்மா அப்பா மனசு கோணாமல் நடந்துக்கோன்னு சொன்னான். அவங்க அம்மா அப்பாவால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா. ஏன்னா அவங்களுக்கும் நான் ஒரு சோஃபா மட்டும்தான். ஆனால் ஒன்றுமா, நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் அதே சோஃபாவாக தான் நீ என்னை பார்த்த. என்னை கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு அனுப்புன. அந்த வீட்டில் அவனும் என்ன அதே சோஃபாவாக தான் பார்த்தான். நான் ஹியூமனானே எனக்கு மறந்துருச்சுமா. எனக்கு கொஞ்சம் அடிக்கடி ஞாபகப்படுத்து. அதை ஞாபகப்படுத்த கூட எனக்கு கால் பண்ணல. உனக்கு தெரியுமா, எல்லாரும் மாதிரியும் தான் நானும் கல்யாணம் பண்ணேன். சரி, ஓகே, கொஞ்சமாவது சந்தோஷத்தை நம்மளே தேடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சேம்மா. எப்படி தெரியுமா, காலையில் எந்திரிக்கும்போது என் பக்கத்தில் அவன் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எந்திரிச்சு போயிடுவான். நைட்டு தூங்கும்போது ஜஸ்ட் அவன் பக்கத்தில் தூங்கணும்னு நினப்பேன். ஆனால் விடிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் வருவான். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் ஆர் டின்னர் ஏதாவது ஒன்று அவன் கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் இது எதுக்குமே அவன் வீட்டுக்கு வர மாட்டான். ஒரு குட்டி ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான்னு ஆசைப்பட்டேன். பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரு கர்ச்சீஃப், அதுக்கு கூட அங்கே வழி கிடையாது. நான் கேட்பேன், எனக்கு இது வாங்கணும், என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு. அதுக்கு அவர் சொல்கிற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, வெளியே கார் இருக்கும், டிரைவர் இருப்பார், எங்கே போகணுன்னு சொல்லு, அவர் கூட்டிகிட்டு போவார். அவ்வளோதாம்மா. எதுக்குமா நான் கல்யாணம் பண்ணணும்? என்னோட சின்ன சின்ன ஆசை கூட அங்கே செத்து போச்சுமா. ஆசைப்படுறது கூட ஒரு தகுதி வேணும்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஆசைப்படுறதே விட்டுட்டேன். உனக்கு தெரியுமா, அவன் கண்ணை கூட நான் ஒழுங்காக பார்த்ததில்ல, அவன் ஃபேஸை ஒழுங்காக பார்த்ததில்ல. 1 year ஆச்சுல்ல. அப்போ ஏங்குவம்மா, உங்ககிட்டேருந்து ஒரு கால் வரும்னு. ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட நீ கால் பண்ணதே இல்லைம்மா. மொபைலில் யோசிப்பேன், இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு நம்ம மொபைலில் எப்போவாது வருமானு. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட எனக்கு வரல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸே நீ இருக்க விட்டதில்லை. அம்மாவா நீயும் கூட இருக்கலை, கட்டின புருஷனா அவனும் இல்லை. லைஃப் எதுக்கு வாழ்கிறோன்னு இருந்துச்சுமா. ஆனால் சூசைட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நான் என்னம்மா தப்பு பண்ணேன் சூசைட் பண்ணுறதுக்கு? எந்த தப்புமே பண்ணாதது தான் தப்பா என்ன? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. நான் யோசிப்பேன், நீ எதுக்கு இந்த உயிரை வச்சுட்டு இருக்க? யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத உயிரை செத்து போன்னு எனக்குள்ளே நானே சொல்லுவேன். ஆனால் இன்னொரு சைடு என்ன தெரியுமா சொல்லும், செத்து போகிற அளவுக்கு இந்த உலகத்தில் நீ என்னடா தப்பு பண்ண? ஆசைப்பட்ட, அது தப்பான்னு கேட்குமா? அப்படி கேட்கும்போது என்ன ஆன்சர் கொடுக்குறதுன்னு எனக்கே தெரியாது. நீ கொடுக்குறியாம்மா அதுக்கு ஆன்சர்? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏம்மா இப்படிலாம்? எதுவுமே என்கிட்ட நீ கேட்டதே இல்லைம்மா. இப்போவுமே சேம் அதே மாதிரி தான் இருக்க. நீ சம்பாதிக்கிறது எனக்காகவா? அந்த பணத்தை வச்சு எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிற? சந்தோஷத்தையா? ஆனால் இப்போ இத்தனை வருஷம் வரைக்கும் என் லைஃப்பில் இருந்தது அழுக மட்டும்தாம்மா, அழுக மட்டும்தான் அப்படின்ட்டு டியாங் அங்கே சொல்ல அவங்க அம்மா அப்படியே பிளிங்க் கூட பண்ணாமல் டியாங்க பார்த்துட்டே இருக்காங்க. சரி, இப்போ டியாங் தான், அம்மா எனக்கு இப்போது ஒரே ஒரு ஆசை, ப்ளீஸ்மா நோ மட்டும் சொல்லாத, எனக்காக இது ஒன்றை மட்டும் பண்ண அப்படின்ட்டு சொல்ல அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. ஒரே ஒரு தடவை என்ன ஹக் பண்ணிக்கிட்டு
ஃபீல் பண்ணாதட்டையும் உனக்கு அம்மா நான் இருக்கேன்னு சொல்கிறியா? ப்ளீஸ்மா, உங்ககிட்ட ஏதோ கெஞ்சி கேட்குறம்மா. எனக்கு இப்போ அந்த கம்ஃபர்ட் வேணும்னு தோணுதுமா. என்ன ஹக் பண்ணிக்கோயேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்ல அவங்க அம்மா கண்ணில் அவ்வளோதான் அப்படியே தண்ணி வருது. ஸோ அப்படியே இறுக்கி அப்படி அணைச்சிக்கிறாங்க டேவாங்க. ஸோ அணைச்ச உடனே இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த தேவம் அப்படியே அவங்க அம்மாவோட ஷோல்டர்லையே அத்தனை டியர்ஸையும் விடுறான். ஸோ அங்கே அவங்க அம்மா அவங்களுக்கும் முடியல. அங்கே ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டு அப்படியே ஒன்றும் இல்லை நான் இருக்கேன். என்ன நினச்சிட்ருக்க? உன் அம்மா அப்படியே உன்னை விட்டுருவேனா? இத்தனை நாளா நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்துட்ட. சொல்லியிருந்தா அப்போவே ஏதாவது நான் பண்ணியிருப்பேன் இல்லடா. எதுக்கு என்கிட்ட இத்தனை நாள் சொல்லவே இல்லை நீ? அம்மா, எனக்கு இந்த வார்ம்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வார்ம்னஸ் அனுபவிக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இன்னும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் அவங்க அம்மாவை. ஸோ அவங்க அம்மாவுக்கு அவ்வளோதான் அப்படியே நல்லா அவங்களும் அணைச்சிக்கிட்டு தலையை ஒரு மாதிரி கோதி கொடுக்குறாங்க. லைக் இப்படியே ஒரு 1/2 hour போகுது. இப்போ அப்படியே டேங் தான், ரொம்ப தேங்க்ஸ்மா, உங்களுக்கு மீட்டிங்லாம் இருக்கும்ல. சாரிம்மா, நான் உங்கள் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கப்புறம்லாம் உங்களை ஹக் பண்ண சொல்லி கேட்க மாட்டேன். இது போதும், எனக்கு இது போதுமா, போகலாம். டேங் ஒரு நிமிஷம். இல்லை, நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். இங்கே நடந்ததை நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. ஏன்னா இது உங்களோட பிஸ்னஸ் மைண்டை ரொம்ப பாதிக்கும். அங்கே போகலாம் அப்படின்ட்டு டாங் அப்படியே எழுந்திரிச்சு வேகமாக போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே காட்டினோன்னா இங்கே அப்படியே டாங் கிளம்பி கீழே தான் வரான். ஸோ அவங்க அம்மா அப்படியே எதுவுமே பேசல டாங் கிட்ட. அம்மா சொல்லிட்டேன், சாப்பாடு இந்த இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு சொல்ல. ஸோ டேங் அப்படியே எடுத்துக்கிறான். எடுத்தோன்னே அவங்க அம்மா தான், டேங் சொல்லுமா. இல்லை ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டு சொல்ல டேங் அப்படியே போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே காலேஜ் போக அங்கே அப்படியே அவன் பெஞ்சில் ஒரு ரோஸ் தான் இருக்குது, லைக் அந்த ஒயிட் ரோஸு. இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? இத்தனை நாள் ரோஸ் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ என்ன அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து பார்க்குறான். அதில் ஜஸ்ட் ஸ்மைல்னு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அவன் கோவப்படலை, சிரிக்கலை, எதுவுமே பண்ணல. அப்படியே கசக்கலான்னு போகிறான். பார்த்தா பின்னாடி ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே திருப்பி பார்க்குறான். எனக்கு தெரியும் இப்போ நீ இதை பார்த்துட்டு கோவப்பட்டுருக்க மாட்டேன்னு. ஏன்னா அது உனக்கு வராதில்ல. உனக்கு வராததை நான் எதுக்கு பண்ணணும்? சிரிக்க தெரியாத ஒரு பூவுக்கு சிரிப்பை சொல்லி கொடுக்கலாம். ஆனால் சிரிப்பை மறந்துட்டு அதை வெறுத்துட்டு வாழ்கிற ஒரு பூவை சிரிக்க சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது. ஸோ இத்தனை நாளாக உன்னை நான் கஷ்டப்படுத்தினதுக்கு ரொம்ப சாரி. நான் உன்னை வேணும்னே கஷ்டப்படுத்தலை. பட் நீ சிரித்த பூவாக இருந்தால் ரொம்ப அழகாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் அந்த பூவுக்குள்ளே அத்தனை முள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த முள்காயத்தோட நீ சிரிக்கிறது எனக்கு வேண்டாம். நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இரு. சாரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. பக்கத்தில் பார்த்தா அங்கே ஜெக்கியோட பேக் இல்லை. ஸோ ஜெக்கி இல்லை அங்கே. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அந்த பேப்பரை அப்படியே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே படிக்க உக்காந்துடுறான். ஸோ அப்படியே லஞ்சுக்கு தான் போகிறான். பார்த்தா அங்கே அப்படியே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுக்கிறான். பக்கத்தில் ஒரு பனானா மில்க் ஷேக் இருக்குது. ஸோ அப்படியே அந்த பனானா மில்க் ஷேக்கே பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்றான். பிளேட்டில் சிக்கன் பீஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே அவன் படிக்கிறது சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆக 2 daysமே ஜெக்கி காலேஜ் வந்திருக்க மாட்டான். ஸோ இப்போது அதுக்கு அடுத்த நாள் அன்றைக்கி பார்த்தா ஜெக்கி அவனோட பென்சில் உட்காந்து அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்க அப்படியே வந்து பார்த்தா அவன் பென்சிலில் ரோஸும் இல்லை, ஸ்டிக்கி நோட்ஸும் இல்லை. அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துக்கிறான். ஜங்குக் சொல்லிட்டேன், ஏன் 2 days நீ காலேஜ் வரல? அதுவா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான். அன்றைக்கி ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுட்டு எங்கே போனேன்? அது வீட்டுக்கு போயிட்டேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓகே. இப்போ ஓகேவா நீ? இப்போ ஓகே, நல்லா இருக்கேன். ஓகே அப்படின்ட்டு டாங் அப்படியே திரும்பிக்க. ஸோ ஜெக்கி அப்படியே டாங்க பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ டாங் மறுபடியும் அப்படியே திரும்புகிறான். என்ன? இல்லை, நீ ஏன் எனக்கு ரோஸ் கொடுக்கவே இல்லை? ஏன் கொடுக்கலண்ணா? ஏன் உனக்கு வேணுமா? இத்தனை நாளாக நானே வேணான்னு சொன்னாலும்
எனக்கு கொடுத்துட்டே இருப்ப. இப்போ எனக்கு கொடுக்கல. ஏன்னா கொடுக்கறது வேஸ்ட்டுங்கிறதுக்காக நான் கொடுக்கல. கொடுக்குற ரோஸ் உன்னை இன்னும் காயப்படுத்தோன்னா அது எதுக்கு நான் கொடுக்கணும்? ஃபைனலி ரியலைஸ் பண்ணிய அதுவே போதும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே திரும்பிக்க. ஸோ ஜேகே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ இத்தனை நாளாக இவனுங்க 2 பேருக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்குன்னா, லைக் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, லவ்வர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணி பேசின மாதிரி தான் 2 பேரும் பேசியிருப்பானுங்க. சிரிச்சிருக்க மாட்டானுங்க, எதுவுமே கிடையாது. அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படியே ஒன் டே மார்னிங் காட்டினோன்னா அங்கே நம்ம டேங்கோட அப்பா தான் உட்காந்துருக்காங்க. டாங், ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லுங்கப்பா. எங்கே போகிற? காலேஜுக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாவா? எதுக்குப்பா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல, ஏன் காரணம் சொன்னால் தான் வருவியா? அப்படிலாம் இல்லை, சொன்னால் நல்லா இருக்கும். என்னங்க அதான் சொல்லிகிட்ருக்கேன்ல, ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? வாயை மூட்ரி. அப்போ என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஃபேமிலி வராங்க. ஃப்ரெண்டு ஃபேமிலியா? எதுக்கு? எதுக்குன்னா உன்னை பார்த்துட்டு போக. என்ன பார்க்கவா? என்னையா பார்க்க அவங்க வரணும்? அது ஒன்றும் இல்லை, அவங்க பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான், அதான். என்னது? அவங்க பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், அவங்க ஃபோட்டோ கேட்டாங்க, கொடுத்தேன். அவங்க பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சான் ஃபோட்டோவில் பார்த்து. ஸோ ஈவினிங் வரேன்னு சொன்னாங்க பேசுகிறதுக்கு, நீ சீக்கிரமாக வந்துடு. அப்பா, அப்போது அடுத்த கல்யாணமாப்பா? என்ன அடுத்த கல்யாணமா? இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படி இருக்க போகிற? அவன் ரொம்ப நல்ல பையன். நல்ல பையனா? என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ரீசன், அதாவது அவன்கிட்ட என்ன இருக்குது என்னை வச்சு நல்லா வாழ்கிறதுக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன இல்லை, அவன் பெரிய பிஸ்னஸ் மேன், இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவனோட பிஸ்னஸ் லாஸ் ஆகவே ஆகாது. அவன் ரொம்ப ஹையாக இருக்கான். அப்புறம் வீடு இருக்குது, காசு இருக்குது, வேறு என்ன வேணும்? இப்படி தானேப்பா உங்களோட ஃப்ரெண்டு பையன் சொல்லி தானே எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 2 months கூட ஆகலை, அதுக்குள்ளே உங்களுக்கு அடுத்த கல்யாணம் நான் பண்ணிட்டு போகணும்ல. அப்பா நான் ரோபோட் கிடையாதுப்பா, நான் ஹியூமன். என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. டேங், என்னங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அவன் பிள்ளை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவன் பிள்ளை ஏதோ என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தான் நான் 2 months தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு? டே அமைதியாக ரெடி. என்னங்க நான் அமைதியாக இருக்க முடியாதுங்க. அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் இன்னும் அவன் மனசில் இருக்கான்? அவன் ஃபேஸே என் மனசில் இல்லை, அப்புறம் எப்படி அவன் மனசில் இருப்பான்? அதெல்லாம் கிடையாது. எனக்கு கல்யாணம் வேண்டாம், என்னை விட்டுருங்க. அகெயின் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்ட்டு டாங் அப்படியே போக. என்ன இவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான்? பேசுகிறது அவன் இல்லை, நீங்கள் தான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவன் நம்ம பிள்ளைங்க. ஒரு இதுலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி அடுத்தது கொண்டு போய் தள்ள பார்க்குறீங்க. இதே மாதிரி தான் அப்போ சொன்னேன் நான், கல்யாணம் வேணான்னு. கொஞ்சமாவது என் பேச்சை கேட்டிங்களா நீங்கள்? ஏய் என்ன வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் ஒத்துக்கிட்டேன். எங்கே ஒத்துக்கிட்டேன்? நீங்கள் ஒத்துக்க சொன்னீங்க, ஒத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துனீங்க, அதனால் நான் ஒத்துக்கிட்டேன். இப்போது அதுக்குள்ளேயும் அடுத்த கல்யாணத்துக்கு போகிறீங்க. சின்னமோ பண்ணுங்க அம்மா பிள்ளையும் சேர்ந்து. இந்த வீட்டில் நான் ஒன்றுமே பேசலை அப்படின்ட்டு டேங்கோட அப்பா போக, இங்கே டேங் தான் அப்படியே அவன் பாட்டுக்கு இந்த தடவை காரில் வரல, நடந்தே வர்றான். ஸோ வந்துட்டு அங்கே அந்த கேட்டுக்கிட்ட இருக்க அந்த ஒரு பெஞ்சில் அப்படியே உட்காடுறான். அவன் ஃபேஸில் ஸ்டில் இன்னும் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்படியே உட்காந்துட்டு அவன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன வாழ்ந்திருக்கான்னு யோசிச்சு பார்க்குறான். அவன் வாழ்ந்த மாதிரி ஒரு அழகான ப்ரெஷியஸ் மெமரிஸ் எதுவுமே அவன்கிட்ட இல்லை. இப்போ அந்த பெஞ்சில் தான் டேங்க் பக்கத்தில் இன்னொரு பர்சன் வந்து அப்படியே உட்காடுறாங்க. ஸோ டேங்க் பார்க்குறான், பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு அப்படியே நேராக பார்த்து உட்காந்துக்கிறான். ஸோ பக்கத்தில் உட்காந்தது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக் தான். ஸோ அப்படியே உட்காந்துட்டு அவனும் டேங்கை பார்க்கல, நேராக பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் இதே ஃபேஸை தான் நான் அன்றைக்கி பார்த்தேன். சிரிப்பே மறந்து போய், வாழ்க்கையே வெறுத்து போய், கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தா இந்த ஃபேஸ் அப்படியே பார்த்தேனா இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. யாரை பற்றி சொல்லிகிட்ருக்க? உன்னை பற்றி தான். என்ன பற்றியா? எங்கே பார்த்தா? அந்த ஃபியூனரலில். ஃபியூனரல்லையா? அப்போது உனக்கு எல்லாமே தெரியுமா என்னை பற்றி? ஃபாலோ பண்ணியா என்ன? கிடையாது. அன்னைக்கு நாங்கள் ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ எனக்கு தெரியாது நீ ஏன் அப்படி இருக்கேன்னு. ஆனால் ஏதோ கொஞ்சம் என்னால்
யோகிக்க முடிஞ்சுச்சு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. சரி ஓகே, உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுனாலும் உன் ஃபேஸு அப்படி இருந்திருக்காது. நாங்கள் பார்த்துட்டோம் வேற. வாழ்க்கையே வெறுத்து உடஞ்சி வாழ்கிறதுக்கு ஒரு ஹோப் கூட இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருந்த ஒரு டைம் அவனை தான் நான் பார்த்தேன். அப்போது எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லலை? என்ன லவ் பண்ணுறியா? தெரியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு உன் சிரிப்பை பார்க்கணும். சிரிப்பே இல்லாத ஒரு பையன் வாழ்க்கையில் சிரிப்பை கொடுக்கணும்னு நினச்சேன். அது லவ்வால் கிடையாது. எனக்கு தெரியும் இங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் ஐம் மேரிட்னு நீ சொல்கிறது ஒன்றை இங்கே இருக்க எல்லாருக்கிட்டேருந்து காப்பாற்றிக்க தான். ஏன்னா உனக்கு லவ் மேரேஜ் இது எதுலேயுமே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அதான் இறந்து போன ஒரு புருஷனை ஏதோ உயிரோடு இருந்து அவன் கூட நீ சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க ஐம் மேரிட்னு. உனக்கு என்ன எவ்வளோ நல்லா தெரியும்? ஒரு 2 months. அதுக்குள்ளே உனக்கு என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருச்சா என்ன? நான் உன்கிட்ட அதிகமாக பேசுனது கூட கிடையாது. வார்த்தையை விட பார்வைக்கு சக்தி அதிகம். உன் வார்த்தையால் நீ வெளிப்படுத்த முடியாத வலி கண்ணால் அது தானாக வெளியே வரும். உன் கண்ணை பார்த்தே அன்றைக்கி நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்போது நீ என்னை லவ் பண்ணணும், நான் உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணலை. உன் கண்ணில் ஒரு சின்ன ஸ்மைலை பார்க்கணுன்னு தோணுச்சு. பட் நீ இந்த காலேஜுக்கு வருவேன்னு எனக்கு நிஜமாக தெரியாது. வந்தப்போ நான் டைரெக்டாக வந்து உன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக அது என்னால் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அப்படி ட்ரை பண்ணேன். பட் அதுலேயும் நான் தோற்று போயிட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. ஏன் அப்படி சொல்கிறா? நான் லைஃப் லாங் சிரிக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? கிடையாது. ஒருத்தவங்க பெயினில் இருக்கும்போது சரின்னு சொல்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் சிரிக்க முடியாமல் கஷ்டப்படுறது அவங்களுக்கு தான் தெரியும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். உனக்கு தெரியுமா, எல்லார் லைஃப்பும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. எல்லார் லைஃப்லேயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டத்தையே பார்த்துட்டு உட்காந்துங்கன்னு வையேன், கடைசி வரைக்கும் சிரிப்புனா என்னமே தெரியாமல் போயிடும். அந்த கஷ்டத்தையும் கடந்து யார் கொஞ்சமாவது ஹாப்பியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சிரிப்புங்கிற அந்த இது கிடைக்கும். நீ இப்படியே யோசிச்சுக்கோ, கடைசி வரைக்கும் மலராத மொட்டாவே இருக்க போறியா, இல்லை மலர்ந்து கொஞ்சமாவது ஷைன் ஆக போறியான்னு. அப்புறம் இன்னொன்று, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, ஃபேமிலியில் யாரும் இல்லை, அதெல்லாம் நினைக்காத. உனக்கு எல்லாமாவும் எப்போவும் நான் இருப்பேன், புரியுதா அப்படின்ட்டு சொல்ல. டாங் எதுவுமே பேசல, அவன் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ இப்போது செக்கி எதுவும் பேசல, அவனும் சைலண்ட்டாக இருக்கான். ஒரு 5 minutes அப்படியே 2 பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ ஜேக் என்ன பண்ணுறானா, கொஞ்சம் டாங்க வந்து நல்லா உரசுற மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்காடுறான். டாங் எதுவுமே பண்ணல. இப்போது ஜேகே எதுவுமே பண்ணல, அவன் அப்படியே அவனோட ஷோல்டரை கொஞ்சமாக டாங் பக்கத்து சாய்க்கிறான். இப்போ டாங் அப்படியே ஜேகேயோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே அவன் கண்ணை மூட. இப்போ ஜேகே தான் அவனோட இன்னொரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து டாங்கோட ஹெட்டை ரப் பண்ணுறதுக்கு வர்றான். பட் அவனுக்கு ஏதோ ஒன்று தடுக்குது. ஸோ அப்படியே கிட்ட வரைக்கும் கை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கை எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ இப்போ டாங் என்ன பண்ணுறான்னா, அவனோட கையை எடுத்து நல்லா ஜேகேவோட கையை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஷோல்டரில் கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆக அங்கே டாங் தான் அப்படியே கண்ணை மலிச்சு அப்படியே எந்திரிச்சிட்டு ஜேகே திரும்பி பார்த்துட்டு லைட்டாக மைல்டாக ரொம்பவே சட்டிலாக அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஜேகே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். அவன் அப்படியே பார்த்துட்டு இந்த சிரிப்பண்ண எனக்காகவா? இல்லை, இது ஏன் இப்போ வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. மேபி நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்மைல் யாரால் வரணும்னு இருந்திருக்கோ அவங்களால இப்போது வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்ட்டு டாங் போக இங்கே ஜேகே போகிற டாங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவனுக்கு இங்கே சிரிப்பு தாங்கலை. ஒரு மாதிரி ஹாப்பியில் அப்படியே சிரிச்சிட்டு அங்கே டாங் அங்கே சாஞ்சிருப்பான்ல அந்த ஷோல்டரை அப்படியே அவன் கையை வச்சு ஒரு மாதிரி தடவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறான். அவனோட அந்த வாசனையை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவன் சிரிச்சிட்டே உட்காந்துருக்கான். ஸோ இப்போ அப்படியே கிளாஸில் பார்த்தோன்னா இங்கே நம்ம ஜேகே பின்னாடி உட்காந்துருக்கான், டாங் முன்னாடி உட்காந்துருக்கான். ஸோ இங்கே லெசன்ஸ் போயிட்டுருக்கு. எப்போவுமே லெசன்ஸில் கான்சன்ட்ரேட்டாக இருக்க நம்ம டாங் இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் லைட்டாக அப்படி ஒரு சைடு ஐயால் ஜேகே பார்க்க ஜேகே அப்படியே லெசனில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டக்குன்னு டாங் திரும்பிக்கிறான். டாங் உனக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ணிகிட்ருக்க நீ?
இப்போ எதுக்கு ஜங்குக்கு பார்த்துட்ருக்கா? ஷோ, எனக்கு என்ன ஆச்சு? இல்லை அப்படின்ட்டு அப்படியே அகெயின் கான்சன்ட்ரேட் பண்ணுறான். பட் அவனுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வரவே மாட்டுது. இப்போ மறுபடியும் அப்படியே திரும்பி சைடையால் ஜேகே பார்க்க ஜேகே ஸ்டில் எப்போவுமே அவன் பாட்டுக்கு லெசனை கவனிச்சிட்டு இருக்கான். எனக்கு என்ன ஆச்சு டோங்? நல்லா தானே இருந்த, என்ன ஆச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே நீ பாட்டுக்கு பாடத்து கவனி அப்படின்ட்டு அவன் அகெயின் அப்படியே கவனிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படி ஒரு 10 minutes ஃபுல்லாக அதை பாட்டு கவனிக்குது. இப்போ அப்படியே அகெயின் அந்த சைடையால் பார்க்க அங்கே நம்ம ஜேகே அப்படியே அங்கே தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ டக்குன்னு டேங் திரும்பிக்கிறான். ஏய் டேங், என்ன என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன்? நான் பாடத்தை கவனிச்சிட்ருக்கேன். ஓகே தெரியுது, கவனி. அப்புறம் இடையில சார் எதுவும் கொஸ்டின் எழுப்பி கேட்டார்னா தெரியாமல் போயிட போகுது அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இங்கே டேங் தான் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். ஹலோ தம்பி, அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே நான் லெசன் எடுத்துகிட்ருக்கேன். ஹலோ ப்ளூ சட்டை ஒன்றுதான்ப்பா. சார் நானா? டேங் நீயா? அது எப்போயும் படிப்பில் கான்சன்ட்ரேட்டாக இருப்ப, இப்போ நாங்கள் பேச வேண்டி கிடக்கு. ஜகு நீயும் தான். சார் நான் எதுவும் பண்ணல, 2 பேரும் வெளியே போங்க. சார் வெளியே போங்கன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்ல. சரி இப்போ நம்ம டேங் தான் அப்படியே பார்க்குறான் ஜேகே பாட்டுக்கு எந்திரிச்சு கேஷுவலாக போகிறான். இங்கே நம்ம டேங் தான், ஜேகேக்கு இது புதுசு, பட் டேங்க்கு இது ருச்சி, ஜேகேக்கு இது பழசு, நம்ம டேங்க்கு இது புதுசு இல்லை. ஸோ இப்போ அப்படியே ஜேகே போக டேங்கும் எந்திரிச்சு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆக்வர்டா. இப்போது வெளியே நம்ம ஜேகே டேங் 2 பேரும் தான் நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஜேகே தான், என்ன புதுசாக இருக்கா? அது வந்து எல்லாம் போக போக பழகிடும். எதுக்கு நான் பழகணும்? இதுக்கப்புறம் ஐ திங்க் உனக்கு படிப்பில் கான்சன்ட்ரேட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு? அப்பெல்லாம் கிடையாது. தெரிஞ்சு இன்னைக்கு தெரிஞ்சு. என்ன தெரிஞ்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ டேங் அப்படியே இருக்கு. ஸோ இப்போ அப்படியே அந்த பீரியட் முடியுது. லைக் அப்படியே அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக இப்போ நைட்டு நம்ம டேங் ரூமில் தான் இருக்கான். ஸோ அவன் பாட்டுக்கு படுத்திருக்கான். இப்போ சைடில் திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஜேகே ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பான்ல அந்த ஃப்ளவரும், அவன் அந்த சேஸ்லாம் சொல்லியிருப்பான்ல நிறைய, அந்த சேஸ் எல்லாமே அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. ஸோ இப்போ அப்படியே அந்த பூவை பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்துட்டு அவனே அறியாமல் அவன் சிரிக்கிறான். ஸோ சிரிச்சிட்டு எந்திரிச்சு அப்படியே அந்த ஃப்ளவர் கிட்ட தான் போகிறான். போயிட்டு அந்த 2 ஃப்ளவரையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, நீ மலர்ந்திருந்தா பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, ஒருவேளை நானும் சிரிச்சா அழகாக இருப்பேனா? ட்ரை பண்ணவா அப்படின்ட்டு இப்போ அந்த ஃப்ளவர் அங்கே வச்சுட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி போயிட்டு நிற்கிறான். நின்றுட்டு அவன் ஃபேஸை அவனே பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, லைக் நார்மலாக ஒரு மாதிரி ஃபேஸ்லெஸ் ரியாக்ஷன் மாதிரி தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போது கொஞ்ச நேரம் கழித்து ட்ரை பண்ணுறான் சிரிக்கிறதுக்கு. அவனை என்னென்ன மாடுலேஷன்லேயும் ட்ரை பண்ணுறான். பட் சிரிப்பு வரவே இல்லை. ஒரு மாதிரி அவனுக்கே தெரியுது அது ஃபேக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த ஃபேக் ஸ்மைலில் வர்றது வைக்கிறதுக்கு தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனா, இதுக்கு தான் நான் சிரிக்கிறதே இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டு லைட்டாக அப்படியே திரும்புது அவனோட கண். ஸோ திரும்பின உடனே அது அந்த ஃப்ளவர்கிட்ட தான் போகுது. ஸோ அந்த ஃப்ளவரை பார்க்குறான். பார்த்துட்டு அவனே அறியாமல் சிரிக்கிறான். ஸோ இப்போது டக்குன்னு திரும்பி கண்ணாடியில் பார்க்குறான். பார்த்தா அவனோட அந்த ரியல் ஸ்மைல் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி தெரியுது. லைக் இதில் எந்த ஒரு பொய்யும் இல்லை, அவனாக உருவாக்குனது கிடையாது, அது அதுவாக வருது. அதுக்கான ரீசன் அந்த ஃப்ளவரை பார்த்து வருதுன்னா அதோட மெயின் ரீசன் நம்ம ஜங்குக்கா. ஸோ இப்போ டேங் தான் அவனுக்கு ஒன்றுமே புரியல. கண்ணாடியை பார்த்து அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்கான். லைக் அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் அவன் என்னென்னலாம் பண்ணான் எல்லாத்தையும் நினச்சி சிரிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபேஸு. இவ்வளோ நாள் ரியாக்ஷன் இல்லாத ஃபேஸுக்கும் இப்போ இருக்க ஃபேஸுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டு இருக்க இப்போ அப்படியே அவங்க அம்மா தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க டக்குன்னு. டேங் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன்? சும்மாதாம்மா. இல்லை வேறு எதுவும் பண்ணலையா நீ? இல்லையே, ஏன் என்னாச்சு? நான் இந்த ரூமுக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணேன். அப்படியா? அப்படிங்க ஒன்றும் நடக்கலையேம்மா. சரி ஓகே, நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்க, இப்படியே சிரிச்சுட்டே இரு. உன் சிரிப்புக்கான ரீசன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ சிரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா போக எங்கள் டேங் தான் அப்படியே அவன் என்னோட கண்ணாடியை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் ஃபேஸில் அவனே அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சு அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு இப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு படுத்துக்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. ஸோ அங்கே டேங் தான் அப்படியே காலேஜுக்கு கிளம்பி வரான். வந்து வெளியே பார்த்தா அங்கே கார் இல்லை.
ஸோ அப்படியே நிற்கிறான். இங்கே இப்போ அவங்க அம்மா தான் வராங்க. என்ன பார்க்குற? காசை காணும். உனக்கு எதில் பிடிக்குமோ அதில் நீ போ. ஆ புரியல. உனக்கு எதில் பிடிக்குமோ அதில் நீ போ. இதுக்கப்புறம் ஒன்றை நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க அம்மா போக இங்கிட்ட அவங்க எதுவுமே புரியல. ஸோ அவன் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். போயிட்டு இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் அப்படியே நிற்க பஸ் வருது. ஸோ அந்த பஸ்ஸில் அப்படியே ஏறுறான். ஏறிட்டு அவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே அந்த பஸ்ஸில் தான் நின்றுட்டுருக்கான். லைக் அப்படியே ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கு. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கான். சைடில் அப்படியே பார்க்குறான். பார்த்தா அந்த கொஞ்சம் அப்படியே பார்த்து ரசிக்கிட்டு அந்த மாதிரியே போயிட்டு இருக்கான். இப்போ ஆக்சுவலாக அவன் ஒரு சீட் இருக்குது. அந்த சீட் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கே ஒரு கேர்ள் ஒரு பாய் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த பாய் என்ன பண்ணுறான்னு ஒரு மாதிரி தயங்கிட்டே உட்காந்துருக்கான். அவங்க வந்துட்டு அதை லைட்டாக பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ அவன் பேக்கில் இருந்து அப்படியே ஒரு ஒயிட் கலர் ரோஸை ஒரு மாதிரி நர்வஸோடு எடுக்கிறான். டேங் அதை அப்படியே பார்க்குறான். இப்போ அந்த பையன்தான், ஜெஸி இங்கே பாரு, நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நிறைய தடவை நினச்சிருக்கேன். ஆனால் எங்கேயாவது ப்ரப்போஸ் பண்ணால் நீ என்னை அடிச்சிடுவியோ இல்லை திட்டிடுவியோன்னு பயம். அதனால தான் இங்கே பண்ணுறான். இங்கே பாரு, நீ எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும், எதுக்குமே அழுகாதா, உனக்கு நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு அந்த பையன் ஒரு ரோஸ், அந்த ஒயிட் கலர் ரோஸ் எடுத்து அப்படியே அவன் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுக்க. லைக் அவங்க 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ அந்த பொண்ணு அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அப்போது நீயும் என்ன லவ் பண்ணுறியா? என்ன சொல்கிற? அப்போது நீயும் என்ன லவ் பண்ணியா? ஆமாம், நானும் உன்னை லவ் பண்ணேன். இந்த மொமெண்ட்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ லவ் யூ. ஜெஸி நிஜமாவா? ஆமாம் அப்படின்ட்டு அங்கே அந்த பொண்ணு அப்படியே வாங்கிக்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது டேங் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே நினச்சி பார்க்குறான். லைக் அவனோட பாஸ்ட்டை, இந்த ஃப்ளவருக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. அவன் அப்படியே நினச்சி பார்த்துட்டு இப்போ அப்படியே டக்குன்னு அந்த மைண்டு ஜங்கு கிட்ட தான் போகுது. லைக் அவன் கொடுத்த அந்த ரோஸு, அவன் கொடுத்த அந்த சைஸு எல்லாமே அப்படியே மண்டைக்குள்ளே வர. ஸோ இப்போ அவனே அறியாமல் அவன் சிரிச்சிட்டு அப்படியே போயிடுறான் காலேஜுக்கு. ஸோ இப்போ அப்படியே கிளாஸில் பார்த்தோன்னா அங்கே நம்ம ஜங்குக்கு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு பெண்ணை அப்படியே கையில் வச்சு சுற்றிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம டேங்கும் அப்படியே போயிட்டு, ஜங்கு சொல்லிட்டேன், என்ன காலைல வந்தோடனே குட் மார்னிங் பரா, குட் மார்னிங்கா, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். ஓ நீ தாங்க யாரையும் பேச மாட்டியோ? அப்போது எனக்கா? கலாய்க்கிறியா? இல்லை கலாய்க்கலை, ஜஸ்ட் டவுட்டு, அதான் கேட்டேன். அப்புறம் உனக்கு ஒன்று நான் கொடுக்கணும். எனக்கா? நீயா? ஆமாம், இந்தா அப்படின்ட்டு ஒரு ரெட் கலர் ரோஸ் எடுத்து அப்படியே டேங் கொடுக்க. அங்கே ஜங்குக்கு எதுவுமே புரியல. அவன் அப்படியே பார்க்குறான். இல்லை, வெளியே ஒரு பாட்டி பார்த்தேன், அவங்க ரோஸஸ் விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்துச்சா, அதான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, அதான் உனக்கு கொடுத்தேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா? ஓ ஃப்ரெண்டா? ஆமாம். ஃப்ரெண்டுக்கு ரெட் ரோஸ் கொடுப்பாங்களா? ஏன் ரெட் ரோஸ் கொடுத்தா என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போது ஃப்ரெண்டுன்னு ப்ரொமோட் ஆகிட்டேனா என்ன? ஏன் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இருக்கலாம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே இதை வாங்கிக்கிறான். ஸோ டேங் இப்போ அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு சிரிக்கிறான். ஸோ அந்த பக்கம் ஜேகேக்கு இது நல்லாவே தெரியுது. அவனும் அந்த பூ வச்சுட்டு அப்படியே சிரிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே லஞ்ச் பீரியட் அந்த மாதிரி வேறு. இப்போ டேங் தான் அப்படியே போயிட்டு அப்படியே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுக்கிறான். பக்கத்தில் இருக்க பனானா மில்க் ஷேக் இப்போ பார்த்துட்டு வரல, அதையுமே அப்படியே எடுத்துக்கிறான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் வந்து பார்க்குறான். பார்த்தா மில்க் ஷேக் காலி ஆகிடுச்சு. ஐயோ ஏடா இது படிப்பில் தான் லாஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தா இப்படி திங்கிறதே லாஸ்ட்டாக இருக்காடா ஜேகே அப்படின்ட்டு அவன் அப்படியே போயிட்டு பார்த்தா அங்கே டேங் தான் அவன் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறானா, டேங் கிட்ட போகல. டேங்க்கு பின்னாடி ஆக்சுவலாக டேங் அந்த பக்கம் திரும்பி உட்காந்து ஒரு பெஞ்சில் சாப்பிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெஞ்சில் வேணுனே வந்துட்டு இவனுக்கு 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், லைக் 2 பேரும் முதுகு மட்டும் அந்த மாதிரி. ஸோ அப்படி வந்து உட்காந்துக்கிறான் டேங்க்கு பின்னாடி இவன். ஸோ இப்போ நம்ம டேங் தான் அப்படியே தேடிட்டே இருக்கான் ஜங்குக்கு எங்கன்னு சொல்லிட்டு சுற்றி எல்லா டேபிள்லையும் பார்க்குறான். பின்னாடி இருக்கிறதுனால அவளுக்கு தெரியல. இப்போ எப்படி டேங் தான் எங்கே போனா இவன், அவனுக்காக மில்க் ஷேக்லாம் வாங்கிட்டு வந்து வச்சா, இப்போ எங்கே போயிட்டான், ஒருவேளை சாப்பிட வரலையோ? என்னது மில்க் ஷேக்கா? யாருக்கு? அப்படின்ட்டு இப்போ டேங் அப்படியே திரும்ப பின்னாடி ஜங்குக்கு தான், யாருக்கு மில்க் ஷேக்கு?
நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஏய், எங்கே என்ன பண்ணுறேன்னா சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டு தெருவில் உட்காந்து சாப்பிட முடியும்? அது எனக்கா? எனக்கு கழுத்து கொஞ்சம் வலிக்குது. இதோ வரேன் அப்படின்ட்டு இப்போது ஜேகே எந்திரிச்சு அப்படியே போயிட்டு அவங்க முன்னாடி உட்கார. சரி அப்படியே பார்க்குறான், ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அது பக்கத்துலேயே ஒரு பனானா மில்க் ஷேக் இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துக்கிட்டு, என்ன பனானா மில்க் ஷேக் அன்றைக்கி நான் கேட்டதுக்கு வாங்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இப்போ என்னாச்சு? அது இல்லை, அங்கே இருந்துச்சா, அதான் உனக்கு வேணுமே, நீ அன்றைக்கி வேறு கேட்டியா, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ, ஒரு ஃப்ரெண்டால? ஒரு ஃப்ரெண்டா? அப்போ ஓகே அப்படின்ட்டு இப்போது ஜேகே தான் அந்த மில்க் ஷேக் எடுத்து அப்படியே குடிக்கிறான். குடிச்சிட்டு, உனக்கு பனானா மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. அம்மா, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? கலரா? பிளாக்கு. ஓ, நீ மூவிஸ்லாம் போவியா? ஏன்? அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ நம்ம வாங்க அப்படியே பேச வர. இப்போ நம்ம ஜேகே தான் இரு. என்ன இப்போது டைம் என்ன? டைமா? 1:00. சரி வா என் கூட. எங்க? இல்லை வா. எங்கே கூட்டிகிட்டு போகிற? இப்போ நம்ம காலேஜில் இருக்கோம். ஏய், அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா. ஒரு நாள் கட் அடிச்சா ஒன்றும் இல்லை. கட் அடிக்கணுமா? இல்லை இல்லை, என்னால் முடியாது. டோங், நான் சொல்கிறேன்ல வா. அஸ் ஃப்ரெண்டா அது தப்பு இல்லையா? தப்பே கிடையாது. நம்ம சந்தோஷத்துக்கு முன்னாடி எது பண்ணாலும் அது தப்பு இல்லை. சரியா? என் கூட வா அப்படின்ட்டு இப்போது ஜேகே அவங்களோட கையை பிடிச்சி அப்படியே போகிறான். அவன் நடக்கலை, காரில் கூட்டிகிட்டு போகலை, ஆட்டோ, டாக்ஸி, பஸ்ஸு எதுலேயுமே இல்லை, அப்படியே ஓடுறான். டைம் வாட்சை பார்த்துக்கிட்டே குடு குடுன்னு ஓடுறான். ஸோ போயிட்டு இப்போது கரெக்டாக அங்கே ஒரு இடம் க்ளோஸ் ஆக போக இவன் கையை அப்படியே விட்டுட்டு, அண்ணே 2 டிக்கெட்ண்ணே. தம்பி, கவுண்டர்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுப்பா. அண்ணே இருக்கும் பாருண்ணே. இல்லைப்பான்னு சொல்கிறல்ல. அண்ணே பிளாக்ல வச்சிருப்பேருண்டு கொடுத்து விட, நாங்கள் கொஞ்சம் பாவம் இல்லையா? அது யாரு? அதெல்லாம் எதுக்குண்ணே, படம் போட போகிறானுங்க, இதை வச்சுட்டு அப்படியே கொடுத்து விட அப்படின்ட்டு அமௌண்ட் எடுத்து அந்த அண்ணன் கையில் கொடுக்க, அந்த அண்ணாவும் 2 டிக்கெட் எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க. டேய், உன் லவர் தானே? ஐயோ அண்ணன் ஃப்ரெண்டுண்ணே. என்னது ஃப்ரெண்டா? இத்தனை வருஷமாக இந்த கவுண்டரில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு ஃப்ரெண்டுக்காக மூட போகிற கவுண்டரை நீ இது பண்ணி பிளாக்ல டிக்கெட் வாங்கி கொண்டு போய் கொடுக்குற. இத்தனை நம்பணும், எனக்கு அதிலே போச்சு தெரியல நீனு. ஐயோ அண்ணே, நிஜமா ஃப்ரெண்டு தானே, நம்பிட்டேன்டா போடா அப்படின்ட்டு அந்த அண்ணன் போக, அண்ணே நிஜமாண்ணே அப்படின்ட்டு சொல்கிறான். என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, பார்ப்பலாம், டைம் ஆயிடுச்சு. இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஏய் வாடா சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போது டாங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போகிறான். ஸோ போயிட்டு இப்போது பார்த்தா அங்கே ஆக்சுவலாக மூவி தேட்டருக்கு தான் வந்திருப்பானுங்க. ஸோ இப்போ அப்படியே போய் பார்த்தா அங்கே எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இவனுக்காக அந்த 2 சீட் மட்டும் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம டாங் தான், இங்கெல்லாம் நான் வந்ததே இல்லை. அது எனக்கு தெரியும் வா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குனிஞ்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு ஏன்னா அங்கே மறக்கும்ல. ஸோ அப்படியே குனிஞ்சி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சீட்டில் போய்ட்டு அப்படியே ப்ளேஸ் ஆகுறான். அப்பாடா அப்படின்ட்டு, ஜேகே இங்கே வரணும்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அது எனக்கு தெரியும், படத்தை பாரு அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போக பக்கத்தில் இருக்க ஒரு பர்சன் அப்படியே, ஆக்சுவலாக ஜேகே பக்கத்தில் இருக்க ஒரு பர்சன் அப்படியே எந்திரிச்சு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே அவன் பார்த்துட்டே இருந்துட்டு சும்மா அப்படியே சைடில் பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஷாக்கு. இப்போ அப்படியே திரும்பிக்கிறான். இப்போ திரும்பிட்டு, டேங் என்ன ஜங்கு, நம்ம நாளைக்கு படத்துக்கு வரலாமா? நாளைக்கா? ஏன் என்னாச்சு? எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கே. பிடிச்சிருச்சா? அது ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நீ பாரு, நான் இப்படியே கொஞ்சம் படுத்துக்கிறேன். ஏன் என்னாச்சு? இல்லை கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது. ஐயோ, அப்போ நான் வீட்டுக்கு போயிடலாம். இல்லை வேணாம், நீ பாரு, நான் கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது அந்த பக்கம் திரும்பின மாதிரி அப்படியே படுத்துக்கிறான். ஸோ இந்த பக்கம் அவன் பக்கத்தில் உள்ள சேரு காலியாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் உட்காந்து அவங்க பாட்டுக்கு மூவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அவரோட அந்த மொபைல் கீழே விழுந்துருந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ அப்படியே குனிஞ்சு அந்த பர்சன் மொபைலை கீழே இழந்து எடுக்க, இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்க பர்சனோட காலை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ அப்படியே நிமிர்ந்துட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ பாஸ், உங்களை தான் பாஸ் அப்படின்ட்டு சொல்ல, அங்கே ஜேகே எதுவுமே திரும்பலை. ஸோ இப்போ நம்ம அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு கேப் இருந்திருக்கும்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி அது பக்கத்தில் சேரில் உட்காந்துக்கிறாங்க. பாஸ் பாஸ் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அவர் ஹெட்டேக்குன்னு சொல்லிட்டு படுத்திருக்காரு. இப்போ வரைக்கும் எழுப்பிட்டுருக்கீங்க. படம் பார்க்க வந்தால் படத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு எங்கிட்ட வாங்க உட்கார. ஸோ அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, பாஸே கொஞ்சம் எந்திரிச்சு உங்கள் மூஞ்சி காமிங்களேன்,
எதுக்கு இப்போ மூஞ்சி மறைச்சு தூங்கின்னு இருக்கீங்க? உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்களேன் அப்படின்ட்டு சொல்ல சங்க நம்ம டேங் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? யார் நீங்கள் ஃபஸ்ட்டு? படம் பார்க்க வந்தால் கூட நிம்மதியாக பார்க்க முடியல, நீ தூங்கு அப்படின்ட்டு. இப்போது டேங் என்ன பண்ணிக்கிறான்னா, அவனோட ஒரு கையை எடுத்துகிட்டு வந்து ஜேக்கியோட ஹெட்டை அவனோட ஷோல்டரில் அப்படியே அணைச்சிக்கிறான், லைக் சாய்ச்சிக்கிறான். ஸோ இப்போ அந்த பர்சன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீ தூங்கிட்டா இருக்க? ஆஹா சரி, உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் எதுன்னு நீங்கள் கேட்குறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை, இவன் பேர் ஜங்குக்குன்னு எனக்கு தெரியும், உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீ தான் டேங்கா? என்னது டேங்காவா? ஏய் இப்போ எதுக்கு? தெரியுதுல்ல, நான் இருக்கேன்னு தெரியுது, அப்புறம் இன்னத்துக்கு நீ இப்போ மூஞ்சி மூடிக்கிட்டு இருக்க? நான் டேங்கா? இல்லை ஜிமன், அது வந்து என்னன்னா தேங்கான்னு கேட்டேன். ஆமாம் நான் தேங் தான். இவங்க யார் ஜேகே? அது வந்து ஹே ஜங்குக், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? சொல்லி முடிஞ்சுடா. அண்ணா அது வந்து. அண்ணாவா? ஐயோ ஆமாம், இது யார்? யோங்கி, இது வேறு யாரும் இல்லை, ஜிமன் வாய முடி ஜிமன் அப்படின்ட்டு. இப்போது ஜேகே வந்து ஜிமனோட வாயில் அப்படியே கையை வச்சு பொத்திக்கிறான். ஸோ டேங் இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அண்ணா அது ஒன்றும் இல்லை, அது வந்து மூவி வந்தோம், நீங்கள் இங்கே வந்திருப்பீங்கன்னு தெரியாது, அது வந்து வெளியே போகலாவாங்க அப்படின்ட்டு. இப்போ யோங்கி ஜிமன் அப்புறம் நம்ம டேக்குக்கு 4 பேரும் அப்படியே வெளியே தான் வராங்க. ஸோ இப்போ நம்ம ஜிமன் தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். குட்டி பிசாசு, கரெக்டாக போட்டு விட்டல நீ குழந்தனாரே. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஜெக்க நிற்க. ஆக்சுவலா நம்ம யோங்கி ஜெக்கோட அண்ணா, யோங்கியோட ஹஸ்பண்ட் தான் ஜிம்மன். லைக் ஜெக்கோட ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஒன்லி யோங்கியோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஆனால் 2 பேரும் ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா ஜாலியாக பழங்குவானுங்க. ஸோ இப்போ நம்ம யோங்கி தான். இப்போ சொல்லு, யார் அது? அண்ணா அது டேங், என் கூட படிக்கிற பையன் மட்டும்தானா குழந்தனாரே? ஆமாம், கூட படிக்கிற பையன்தான். இல்லை நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஓ ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு. நீ இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து நான் பார்த்ததே இல்லையே. நான் கூட தான் பார்த்ததில்ல, நீ படத்துக்கெலாம் கூட்டிகிட்டு வருவேன்னு. அதுவா கொழுந்தனாரே, அவன் கூட்டிகிட்டு வரல, நான் தான் பிடிச்சி தள்ளிட்டு வந்தேன், அதான் தெரியுமே. என்னது? இல்லை ஒன்றும் இல்லைண்ணா. சரி ஓகே, இன்றைக்கி காலேஜ் தானே போனீங்க? அது காலேஜ் தான் போனோம், கட்டடிச்சிட்டு வந்துட்டேன். கட் அடிக்கணும்னு அடிக்கல, இவன் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டானா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம் நான் தான் ஆசைப்பட்டேன், இவன் ஒன்றும் பண்ணல, இவனை திட்டாதீங்க. ஓ இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீனா? ஜங்கு, என்னது இது? உன்னை படிக்கிறதுக்கு காலேஜ் அனுப்புனா நீ படத்துக்கு வந்திருக்க காலேஜை கட்டி அடிச்சுட்டு. அது வந்து ஜிமன், உன்னை எப்படி விட்டா சரிப்படாது அப்படின்ட்டு ஜிமன் அங்கே அடிக்க கையை போங்க. இப்போ அவங்க அப்படியே கையை பிடிச்சிடறான். என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ அவனை அடிக்கிறீங்க? ஹலோ, அவன் என் கொழுந்தனார், நான் அவனை அடிப்பான் இல்லை எங்கேயே தூக்கி போட்டு மிதிப்பான், உங்களுக்கு என்ன? ஹலோ, நீங்கள் கொழுந்தனார் மட்டும்தான், அதுக்காக அவனை அடிப்பீங்களா? அதுக்குன்னு அவங்க அண்ணனே அமைதியாக இருக்காரு. ஹோ யோங்கி, நான் ஜங்கு அடிக்கிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் இல்லையே. நீங்களாம் ஒரு அண்ணாவா? ஆமாம், என்னை விட அவன் அதிகமாக அவன் கூட தான் இருக்கான். ஸோ அவனை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். நான் இதில் கண்டுக்க போகிறதில்ல. ஜேகி, என்னது இது? ஜெமன், அடிக்கிறதுனா அடிச்சுக்கோங்க. அவனே பெர்மிஷன் கொடுத்துட்டான், விடியன் கையை அப்படின்ட்டு ஜிமன் அப்படியே அடிக்க போக அகைன் பிடிச்சிக்கிறான். ஜஸ்ட் ஸ்டாப் இட். இவ்வளோ பேருக்கு முன்னாடி இவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு ஆம்பளை பையனை கை நீட்டி அடிப்பீங்க நீங்கள். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் அவனை அடிக்கிறது தடுக்கிறதுக்கு நீ யாரு? நான் யாருன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டுனா தான் தடுப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறதா நான் கேட்க முடியாது. இங்கே வாடா, நான் உன்னை அடிச்சே அவனு இப்போ அப்படின்ட்டு ஜிமன் அப்படியே கையை மறுபடியும் ஓங்க. சரி விடுங்கள, எதுக்கு இப்போ அடிக்க தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க? சீன் கிரியேட் பண்ணாதீங்க. எது சீன் கிரியேட் பண்ணுறேனா? நானா? டேய் தம்பி, என்னது இது? ஒருத்தனை கூட்டு வந்து இந்த ஜிமனை அசிங்கப்படுத்துறியா நீ? ஐயோ ஜிமன், அப்படிலாம் இல்லை, கொழுந்தனாரே உங்கள் மூஞ்சிக்கு தான் வர்றேன், கை விட்டு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கையை உதறி விட்டுட்டு இப்போது ஜேக்கியோட ஷர்ட் கலர் அப்படியே பிடிச்சிக்கிறான். இங்கிட்ட அவங்க அப்படியே பார்க்குறான். ஜஸ்ட் ஸ்டாப் இட். அவன் ஷர்ட் கலர் பிடிக்க நீங்கள் யார்? அப்படின்ட்டு இப்போ ஜாங் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஜிமினோட கையை பிடிச்சி தள்ளி விட்டுறான். என்ன சுகமாக இருக்கும்போது சிரிக்க வச்சவன் அவனை நீங்கள் அழ வைக்கணும்னு பார்க்குறீங்களா? நான் விடவே மாட்டேன். ஜங்கு, நீ வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ டாங் அப்படியே ஜெக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி கையை கட்டிக்கிட்டு பார்க்குறான். இங்கே என்ன நடக்குது? லவ்ஸா?
ஆமாம், உன் தம்பி இருக்கான்ல, உன் தம்பி. ஆமாம், அவனுக்கு டேங்க லவ் பண்ணுறானா என்ன? அது லவ்வா என்னன்னு சாருக்கே தெரியாதாமா. ஆனால் அவன் அழுதானே இவர் அழுவாராம், அவர் சிரிச்சானே இவர் சிரிப்பாராம். இதுக்கு பேர் என்ன யோங்கி? லவ் தானே. ஏதோ நடக்குது, நடக்கட்டும், பார்ப்பலாம் அப்படின்ட்டு இப்போ ஜெமினும் யோங்கியும் அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம தியாங் தான் என்ன நினச்சிட்டு இருக்காரு அவரு. உங்கள் அண்ணன் புருஷர் தானே, அதுக்குன்னு ஒன்று அடிப்பாரா? இவ்வளோ தைரியம்! இப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை. ஏய், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவர் என்ன எத்தனையோ தடவை அடிச்சிருக்காரு. எதுக்கும் நடிக்கணும், எதுக்கும் நடிக்கணும்னு கேட்குறேன். ஏன்னா அடித்தாதான் நான் ஒழுங்காக வளருவேன், அதனால அடிப்பார். ஒன்று அடிக்கிறதுக்கு அவர் யார்? ஏன் உனக்கு அம்மா அப்பா இல்லை, அவங்க பார்த்துக்க மாட்டாங்க ஒன்று? இன்னும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, வா போகலாம். படம் பார்க்க முடியாமல் போச்சு. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், வா போகலாம். எதுக்கு நீ ஒரு மாதிரி ஆகிட்டா? இல்லை, ஒன்றும் இல்லை, நீ அப்படியே வீட்டுக்கு கிளம்பு, நானும் கிளம்புறேன். ஹே ஜெக்கி, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? இல்லை டேங், எதுவும் தப்பு பண்ணல, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது ஜெக்கி கிளம்ப டேங் அப்படியே போகிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகேயை பார்த்தோன்னா அப்படியே வீட்டுக்கு தான் போகிறான். டே கொழுந்தனாரே, என்ன ஆச்சு? இல்லை, அவன் வீட்டுக்கு போயிட்டான். என்ன லவ் பண்ணுறானாமா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்புறம் வேறு என்ன? உன் மூஞ்சி என்ன தொங்கி போயிருக்கு, நான் அதுவும் தப்பு பண்ணிட்டேனா? உன்னை அடிக்க வந்தாலும் கோச்சிக்கிட்டியா? ஐயோ ஜெமன், அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்னடா ஆச்சு என் குழந்தைனாரே? அது நீங்கள் எதுக்கு என்ன அடிக்க வந்தீங்கன்னு கேட்டான். எது கேட்டான்? அவனுக்கு கோவம் வந்துச்சு தானே உன்னை அடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு? வந்துச்சு. அப்போ ஏதோ இருக்குடா. அவன் சிரிக்கவே மாட்டான்னு சொன்னான், உன் கூட படத்துக்கு வந்திருக்கான். இப்போ பார்த்தியா, உன்னை அடிக்க வரேன்னு சொன்னா அவன் தடுக்கிறான். இருக்குன்னு நினைக்கிறேன். டேய், என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை ஜெமன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அப்படியே ஜிம்மில் ஒரு ஹக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ ஜிம்முனும் இங்கே அப்படியே அவன் ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அந்த டே அங்கே அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டினோன்னா அங்கே நம்ம டாங் தான் அப்படியே கிளாஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே வர ஜங்குக்கா சொல்லிட்டேன். என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? ஒன்றும் இல்லை, பஸ் கொஞ்சம் லேட்டு. ஓ அப்படியா? ஆமாம். ஏன்னா உன் ஃபேஸ் இன்னைக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா? அப்பெல்லாம் இல்லையே. இல்லையே, ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுது. அது தெரியலையே. ஓகே, ஆனால் நல்லா இருக்கு. இல்லை, இதை பார்க்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு தியாங் போய் ஜேகே போயிட்டு அவன் பிளேஸில் அப்படியே செட்டில் ஆயிடுறான். இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் தியாங். சொல்லு ஜங்குக், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்னது? இன்னைக்கு டே 1. டே 1? என்ன டே 1? எனக்கு புரியல. இன்னிலேருந்து 7 டேஸில் நமக்கு கல்ச்சுரல்ஸ் இருக்குது, ஞாபகம் இருக்கா? இருக்குது. இன்றைக்கி அதில் டே 1. கல்ச்சுரல்ஸ் அன்னைக்கு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். என்ன புரியல? இங்கே பார்த்தேன், இது வரையும் நீ சிரிக்காமல் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இன்னிலேருந்து 7 நாள் உன்னை நான் சிரிக்க மட்டும்தான் வைப்பேன். உன் லைஃப்பில் நீ அதெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் பார்க்க வச்சு. என்ன எனக்கு புரியல? அது உனக்கு இப்போ புரியாது, போக போக புரியும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த 7 நாளும் உன்னை நான் எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக வச்சுப்பேன். இத்தனை வருஷமாக நீ தொலைச்ச எல்லா ஹாப்பினஸையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. போகலாமா? எங்கே கூப்பிட்ற? இன்றைக்கும் கட்டடிக்க சொல்கிறியா? காலேஜ் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், வா போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு பஸ்ஸில் ஏறி நமக்கு அவங்க ஒரு பிளேஸுக்கு தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அந்த பிளேஸுக்கு போயிட்டு அப்படியே அந்த பஸ்ஸு ஸ்டாப் ஆக 2 பேரும் அப்படியே கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு பார்த்தா அது என்ன இடம்னு டாங்க்கு புரியல. இது என்ன இடம்? அது உள்ளே போனால் உனக்கே தெரியும், வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ உள்ளே போனால் அங்கே அவ்வளோ பெட்ஸு, லைக் டாக்ஸு, கேட்ஸு, அந்த பேரட்டு, அந்த நிறைய அந்த பேர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. லைக் ஒரு ஜூ கிடையாது, அது ஒரு வீடு மாதிரி இருக்குது. இந்த தெருவில் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுத்து வளர்ப்பாங்க, லைக் அந்த மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ இப்போ போயிட்டு உனக்கு தெரியுமா, இங்கே இருக்கானுங்களே இவங்களுக்கு யாருக்குமே சொந்தமாக வீடு கிடையாது. எல்லோரும் வெளியே அப்படியே அங்கங்கே சுற்றிட்டு எங்கேயோ பிறந்து இப்போ வந்து ஒன்றா இருக்கானுங்க. இத்தனை நாளாக இவனுங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டானுங்கன்னு அவங்களுக்கு மறந்துடுச்சு. ஏன் தெரியுமா? இங்கே வந்த புது ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள பார்த்து அவங்க கூட விளாண்டு இப்போது நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கலனாலும் கண்டிப்பாக 1 டேயில் 2 டைம்ஸாக தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸில்
பாத்தியா எல்லாரும் எப்படி விளாண்டுட்டு இருக்கானுங்கன்னு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் பாஸ்டில் எவ்வளோ வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் ப்ரெசண்ட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தான் மாற்றிக்கணும். இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பினஸும் நமக்கு கிடைக்காமே போயிடும். நிறைய இருக்குது உலகத்தில் நீ பார்க்க வேண்டியது, வா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நம்ம ஜேகே கூட்டிகிட்டு போக அங்கே இருக்க டாக்ஸ் எல்லாமே ஜேகே காலை சுற்றி சுற்றி வருது. அந்த கேட்ஸு டாக் அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து அப்படியே ஷோல்டரில் உட்கார ஏய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இருங்க அப்படின்ட்டு அவன் எடுத்துகிட்டு வரல சாப்பாடு. ஆக்சுவலாக அங்கே இருக்கத அப்படியே எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறான். ஸோ இப்போ நம்ம டேங்கான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கீழே உட்காந்து அத்தனையும் தூக்கி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா அவன் பெட்ஸ் எல்லாம் தொட்டு கூட இருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு அவ்வளோ ஆசை பெட்ஸ் வளர்க்கணும்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா அப்பா வீட்லேயும் பெட்ஸ் அலவுட் கிடையாது, அவன் அங்கேயும் பெட்ஸ் அலவுட் கிடையாது. இப்போ உட்காந்துட்டு அவ்வளோ அழகாக சிரித்து தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து அது கூட விளாண்டுன்னு அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான் அவன். ஸோ அந்த டே ஃபுல்லாக அங்கே தான் போயிட்டுருக்கு அவனுங்க 2 பேருக்கும். ஸோ ஜேகே அங்கே இருக்க யாரையுமே கொஞ்சம் இல்லை, அவன் பாட்டுக்கு சைடாக போய் உட்காந்துட்டு அவங்க அப்படியே பார்த்து லைக் கேப்சர் பண்ணுறான். வீடியோவா பிக்சராக அழகாக கேப்சர் பண்ணுறான். ஸோ பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் ஆக ஜங்கு உனக்கு தெரியுமா என்ன, என் லைஃப்பில் சத்தியமாக நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே கிடையாது. மனசு ஒரு மாதிரி லேசாக இருக்குது, ஏதோ புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கா. நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இப்போது வீட்டுக்கு கிளம்பு, உங்கள் வீட்டில் தேட போகிறாங்க. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன், பாய், தேங்க்யூ. ஓகே அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போயிடறானுங்க. இப்போ அதே நெக்ஸ்ட் டே காட்டுறோம். இப்போ காலேஜுக்கு வரல டாங் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சேம் ஜாங்கோக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். ஸோ இப்போ டாங் தான் இன்றைக்கி எங்கே போகிறோம், ஏன் அவ்வளோ ஆர்வமாக இருக்கா என்ன? காலேஜ் போகாமல் அது கிடக்குது, எங்கே போகலாம், ஓ வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அந்த பஸ்ஸு அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆக 2 பேர் இறங்கிக்கிறாங்க. எங்கே போகிறோம், எங்கன்னா வா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ, ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கூட. நடந்து தான் போகணுமா? கொஞ்சம் தூரம், ஒரு 10 minutes வாக் பண்ண முடியும்ல? கண்டிப்பாக அப்படின்ட்டு இப்போ நாங்கள் அப்படியே பின்னாடியே போக அங்கே ஜேகே அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஒரு பெரிய மேன்ஷன் தான். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே நிற்க, இது என்ன வீடா? ஆமாம், யாரோட வீடு? இல்லை வா சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போது அப்படியே நம்ம ஜேகே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அது அவ்வளோ பெரிய வீடு, நம்ம டாங்க வீட்டை விட பெரிய வீடு. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே நம்ம ஜிமினா தான் உட்காந்து சோஃபாவில் டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ இங்கே நம்ம டாங்க பார்த்த உடனே, ஹே டேயாங் நீ இங்கே? ஜிமன் நீங்களா? ஆமாம் நான் தான். ஜங்கு கடைசியில் வீட்டுக்கே கூட்டு வந்த போல இருக்கு. ஜிமனா அது வந்து சொல்லியிருந்தேன்ல, எதுக்கு? சரி ஓகே அண்ணா எங்க? அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. அப்போ ஓகே அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜேகே கூட்டிகிட்டு போக, ஜங்கு இது உங்கள் வீடா? ஆமாம் எங்கள் வீடு தான். ஹோ இவ்வளோ பெருசா? ஏன் ஹலோ பெருசாவா இருக்கு? அது அப்படி தான். நீ ஏன் டெய்லியும் பஸ்ஸில் வர? ஏன் வரேன்னா எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அப்போது இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஓனர் நீயா? ஆமாம், ஆனால் எனக்கு எல்லாம் பிடிக்காது, எனக்கு நல்லா சிம்பிளாக இருக்கணும், அதான் பிடிக்கும். ஸோ சாப்பிட்லாமா? எங்கள் ஜிமினோட பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆமாம் நான் நல்லாவே சமைப்பா, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ ஜிமினா கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பாடு சர்வ் பண்ண. நான் தான் சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஜிம், ரொம்பவே நல்லா இருக்கு. இருக்கணும், இந்த சமைச்சது யார்? இந்த ஜிமினாச்சே அப்படின்ட்டு அங்கே ஜிம்னு சொல்ல. ஸோ அங்கே ஜேகே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான். ஆமாம் எங்கே அவன்? யார்? ஐயோ தூங்கிட்டு இருந்தான்டா. ஒச்சா மாட்டின போ. ஐயோ மாமா உனக்கு அறிவு இருக்கா? எங்க என்னை விட்டுட்டு நீ மட்டும் வந்துட்டா? கிங்கே எங்க என்னை விட்டுட்டு நீ மட்டும் இதுக்கு வந்தேன்னு கேட்டேன். அது வந்துடா சமைக்க வந்தேன். இங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு உனக்கு சொல்லியிருக்கல. எதுக்கு மாமா நீ இப்படியே எப்போ போதாலும் பண்ணிகிட்டே இருக்கா? உன்னை நான் டேடா கிட்ட சொல்லாமல் விடவே மாட்டேன், எனக்கு பசிக்குது. சரி வாடா சாப்பிட்லாம், எப்போ பாரு சோறுன்னு வந்தல அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமின் அப்படியே கூப்பிடா. ஓ உனக்கு நான் டார்ச்சராக இருக்கேன் நம்மம்மா? ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. சரி ஓகே மாமா நான் போகிறேன், இந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போகிறேன், நீ இங்கே ஜாலியாக இருந்துக்கோ. சொல்லி முடிஞ்சு இங்கே போ, என்கிட்ட நீ பேசாத. அவன் நீங்கள் வீட்டுக்கு வந்து என் அண்ணன்கிட்ட எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கான்.
அடிக்கடி ஆனவனா விட்டு விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, அதே தான் இவனும் பண்ணுறான். ஹாய். ஹாய், நீங்கள் யார்? என் பேர் டாங். டாங்கா? ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஐ எம் கிங். ஓ, கிங்கா? ஆமாம். சாப்பிடலையா நீங்கள்? இங்கே பாருங்க, இந்த மம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லை. நீங்கள் அப்பா கிட்ட சொல்லாமல் விடவே மாட்டேன். அப்படியா? நம்ம வேணா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? நீங்கள் எனக்கு ஊட்டி விடுவீங்களா? ஊட்டி விடுவேனே. பரவாயில்ல, எங்கள் மம்மாவை விட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏய், என்ன சொன்னா? ஆமாம், அப்படி தான், கரெக்டாக தான் நான் சொன்னேன். நீங்கள் எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்ட்டு கிங் அப்படியே போக அங்கே டாங் தான் தூக்கி மலையில் உட்கார வச்சுக்கிட்டு அழகு போல் ஃபீட் பண்ணி விட்றான். ஸோ ஜேகே இது எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறான். ஸோ டாங்க்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு அவ்வளோ சிரிச்சு ரசிச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஊட்டி விட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கிங்கும் டாங்கும் விளாட்றானுங்க. ஸோ அங்கே அந்த டே அவங்க வீட்டில் அவ்வளோ அழகாக ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது அப்படியே 3rd டே, அதாவது அடுத்த டே அப்படியே காட்டினோன்னா இப்போது ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, வீடு கிடையாது, காலேஜ் எதுவுமே கிடையாது. ரேண்டமாக ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. அங்கே நம்ம ஜேகே தான், என்ன போகலாமா? எங்கே இன்னைக்கு? அது சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு இப்போது ஜேகே தான் அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறான். பார்த்தா அது வேறு எதுவும் கிடையாது, பீச் தான். ஸோ போயிட்டு அங்கிட்டான் அப்படியே பார்க்குறான். ஏதோ குழந்தைங்களாம் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக பார்க்கும்ல, சேம் அதே மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு வேகமாக ஓடி போயிட்டு அங்கே இருக்க தண்ணியில் அப்படியே காலை நினச்சிட்டு எனக்கு பீச்சு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? தெரியல, உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். நீ என்ன குழந்தையா பீச்சுக்கே எவ்வளோ எக்ஸைட் ஆகுற? உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது, இது என்னோட எவ்வளோ நாள் ஆசை, லிட்டலி சின்ன வயசுலேருந்து என்னோடய ஆசை அப்படின்ட்டு அவன் அழகு போல் விளாண்டுட்ருக்கான். அங்கே இருக்க அந்த நண்டெல்லாம் பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அழகாக விளாண்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா 2 பேரும் அங்கே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அந்த கரைக்கிட்ட. ஸோ அப்படியே உட்காந்துருந்துட்டு அப்படியே நம்ம டாங் தான் செக்கையை பார்க்குறான். என்ன நீ யார்? யாருன்னா இருட்டாக இருந்த என்னோடய லைஃப்பில் ஏதோ நிலா மாதிரி வந்திருக்க. எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல நீ என் லைஃப்பில் யாருன்னு. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்ச எல்லா ஹாப்பினஸுக்கும் காரணம் நீ மட்டும்தானே எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? உன்னோட மோனா? ஆமாம். சீரியஸாக இத்தனை நாளாக இருட்டு மட்டும்தான் என் லைஃப்பை நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ அழகான ஒல்லியாக நீ லைஃப்பில் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இருட்டு அப்படியே இருந்துடாதில்ல, கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஒளி தேவை. அது நானாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு. சங்கு, தேங்க்ஸ். எத்தனை தடவை சொல்லுவ? இல்லை, சொல்ல மாட்டேன். சொல்லாத. நம்ம வீடு கட்டலாமா? வீடா? இதோ எங்க கட்டு, நான் பார்க்குறேன். அப்படின்ட்டு அங்கிட்ட அவங்க அந்த மணலில் விளாண்டுக்கிட்டு அழகு போல் அங்கே வீடு கட்டி ஒரு மாதிரி க்யூட்டாக விளாண்டுட்ருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஏதோ குழந்தைய அட்மையர் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த பீச்சில் 3rd டே அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட்டு 4th டே தான். இப்போ அப்படியே 4th டே காமிச்சோன்னா அங்கே நம்ம ஜேகேயும் டாங்கும் இப்போது ஒரு ரேண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்படி நின்றுட்டுருக்கும்போது அங்கே நம்ம ஜேகே தான், டாங், அன்னைக்கு நீ கேட்டியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கேட்டேன்? ஓ அம்மா அப்பா எங்கன்னு? ஆமாம். ஏன் அம்மா அப்பா என்னை பார்த்துக்க மாட்டாங்களான்னு கேட்டியே? என் அம்மா அப்பா கிட்டே கூட்டி போகிறேன், வரியா? கண்டிப்பாக வரேனே. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களே? கிடையாது, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன்னை பார்த்தா ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்படியா? திட்ட மாட்டாங்களா? சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ போகலாமே அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ 2 பேரும் அப்படியே ஒரு பிளேஸுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போக போக நம்ம டாங் தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கான். ஜங்கு, இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வர? இங்கே தான் இருக்காங்க, வா போகலாம். இங்கேயா? இல்லை, நான் வரமாட்டேன். இங்கே எதுக்கு கூட்டிட்டு வர? நான் வரமாட்டேன். வாட்டையும் அப்பா அம்மா பார்க்கணுன்னு சொன்னல, வாடா. நான் வரமாட்டேன், வாடா அப்படின்ட்டு இப்போது ஜேகே அப்படியே கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ அப்படியே போயிட்டு பார்த்தா அது வேறு எதுவும் கிடையாது, டாங்கோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த சிமெண்டரி தான் கூட்டிகிட்டு போகிறான். டாங்க் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே அந்த பையனோட சிமெண்ட்ரிக்கு 2 தடம் தள்ளி அப்படியே பார்த்தோன்னா அங்கே ஜெக்கியோட அம்மா அப்பாவோட கலர் இருக்குது, லைக் அந்த சிமெண்ட்ரி இருக்குது. ஸோ இப்போது டாங் அப்படியே பார்க்குறான்.
நான் சொன்னேன்ல உன்னை பார்த்தா அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்கன்னு. இதோ பாரு சிரிச்சுட்டே இருக்காங்க. அம்மா அப்பா இவன் பேர் டேவன். இவன் அன்னைக்கு தான் நான் இவனை பார்த்தேன். ஜங்குக், என்னது இது? உங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்களா? ஆமாம் டேவன், நான் சொன்னேன்ல உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபியூனரலில் பார்த்தேன்னு. அன்னைக்கு நான் எதுக்குங்க வந்தேன்னு நினைக்கிறேன். ஓ, அவர் பிளைன் கிராஷ் ஆனால் தானே இறந்தார். அதே பிளைன் கிராஷில் தான் என் அம்மா அப்பாவும் இறந்தாங்க. அன்னைக்கு நான் சோகமாக இருந்தேன் தான், ஆனால் நீ இருந்தது வேறு. அன்னைக்கு தான் உன்னை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் உன் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தியே இதே இடத்துல. அன்னைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். அன்னைக்குமா? ஆமாம், என் லைஃப்பில் அவ்வளோதான் நான் கஷ்டப்படல. என் அம்மா அப்பா என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சடனாக போயிட்டாங்க. அதனால நான் அவங்களே நினச்சிட்டு உட்காந்துருக்க முடியாதுல்ல. ஸோ யோசித்தேன், அழுதுகிட்டே இருக்கிறதுனால அவங்க திரும்பி வர போகிறாங்களான்னு இல்லைன்னு யோசித்தேன். மேலேருந்து என்னை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு யோசித்தேன். நான் சிரிக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் சிரித்தேன். அவ்வளோதான், அவங்களுக்காக மட்டும். அதே மாதிரி உன் சிரிப்பும் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சேன். அது எனக்குன்னு தோணுச்சு. அதனால தான் உன்னை சிரிக்க வைக்க அவ்வளோ ட்ரை பண்ணேன். எனக்கு தெரியும் வழியில் இருக்க ஒருத்தவங்க சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் வழியவே நினச்சிட்டு இருந்தா இங்கே யாரும் சிரிக்க முடியாது தேவம். செக்கே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் மேலே பாவப்படவும் வேண்டாம். ஏன்னா என்னை விட நீ இல்லை இப்போது எதுவும் கிடையாது. என் அம்மா அப்பா என் கூட தான் இருக்காங்க. இதோ சிரிச்சுட்டே இருக்காங்க. உனக்கு காட்டணும்னு தோணுச்சு, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். போகலாமா? அது வந்து அம்மா அப்பா. ஆனால் ஜங்கு எப்பட்றா சிரிச்சிட்டு ஜாலியா? அதான் சொன்னேனே, என் சிரிப்பு அவங்களுக்கு தேவை, உன் சிரிப்பு எனக்கு தேவை. சிரிக்கிறதுனால இங்கே எல்லாம் கண்டிப்பாக மாறும். ஸோ ஜஸ்ட் ஸ்மைல்டே, அவ்வளோதான். வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான்ட்டே வாங்க. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் வெளியே தான் வராங்க. டேவாங், இன்னைக்கு 4th டேல. ஆமாம், உன்னை அழ வைக்கணும்னு நினைக்கல, சிரிக்கிறேன். வெல், இப்போது வீட்டுக்கு போகலாமா? இல்லை, நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போகிறேன். நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே. எத்தனை நாளா நீ என்னை கூட்டிகிட்டு போனல, இன்னைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகவா? என்னையா? நீயா? ஆமாம், என் கூட வா அப்படின்ட்டு இப்போது டாங் தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஆப்போசிட்டில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு அப்படியே எங்கள் டாங் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன். இப்போ 2 பேரும் அப்படியே சாப்பிட்றானுங்க. இப்போ நம்ம டாங் தான் செக்கையை பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கான். இப்போ டாங் தான், ஜங்குக்கா சொல்லிட்டேன். இப்போது நீ சிரியன். நானா? எதுக்குண்ணா? ஐ வாண்ட் தட். ஐ வாண்ட் யுவர் ஸ்மைல் நவ். ஓகே அப்படின்ட்டாங்க. செக்கை சிரிக்க, இது இல்லை, இந்த சிரிப்பு கிடையாது, வேற ஒன்று. வேறையா? உன்னோட அந்த பன்னி ஸ்மைல். பன்னி ஸ்மைலா? அப்படியா இருக்குது? ஆமாம், நீ சிரிக்கும்போது பன்னி மாதிரி தான் இருக்கு. நீ கூட தான் அப்படியே பாக்ஸி ஸ்மைல் மாதிரி பண்ணிகிட்ருக்க. பாக்ஸி ஸ்மைலா? ஆமாம். அப்போ நீ பன்னியா? அப்போ நீ என்ன பாக்ஸா? சரி, ஓகே. ஓ, சிரிக்கிற வருது. ஏன் தெரியல? அப்படியா? அப்போது இதுக்கப்புறம் உனக்கு சிரிக்க சொல்லிக் கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்? உன்னோட ரியல் பாக்ஸி ஸ்மைல் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். நான் இன்னும் பன்னி ஸ்மைலை பார்க்கலையே. ஒய் நாட்? கண்டிப்பாக பார்க்கலாமே அப்படின்ட்டு அங்கே செக்கையும் சிரிக்க, இங்கிட்ட அவங்க அப்படியே சிரிக்கிறான். ஸோ 2 பேரும் அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் அப்படியே சிரிச்சுட்டு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகி 5th டே காட்டணும்னா, இங்கே உன்னை கூட்டிகிட்டு வரணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு பர்சனலாக இங்கே வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமாம், வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு பார்த்த உடனே, ஜங்குக் எப்படிப்பா இருக்க? இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை. எப்போவும் சண்டே தானே வருவ? பாட்டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனா, அதான் வந்துட்டேன். அப்படியா என் ராசா அப்படின்ட்டு அங்கே அந்த
அது ஆக்சுவலாக ஓல்ட் ஏஜ் ஹோம் தான். ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். லைக் அங்கே அவ்வளோ கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஜெக்கியை பார்த்துட்டு அப்படியே வந்து அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறது, அவன் கையை பிடிக்கிறது, அவனுக்கு அப்படியே சுற்றி போடுறது, அந்த மாதிரி இருக்குது. யாருப்பா அந்த பையன்? நீ கட்டிக்க போகிறவனா? இல்லை பாட்டி, என் ஃப்ரெண்டா? ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா நிற்கும் போது உங்கள் ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது. அப்படியா டேங்? சொல்லு ஜங்கோ. அது அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அதை கண்டுக்காத. கண்டுக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கு. இல்லை, அதுக்கு நான் தப்பாக எடுத்துக்க போகிறேன். அதை எடுத்துக்க மாட்டேன். தம்பி, உன் பேர் என்னப்பா? டேங்கா அப்படின்ட்டு ஆக்சுவலாக அங்கே இருக்க பாட்டி எல்லாத்துக்கும் டேங்கையும் ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் அழகு போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சேம் செக்கே என்ன பண்ணுறானா, அப்படியே ஒரு ஓரத்தில் உட்காந்து அதை எல்லாத்தையும் அழகாக கேப்சர் பண்ணுறான். அவன் பாட்டிக்குள்ளலாம் ஜெல்லாகி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆக இப்போ டேங் தான் என்ன கேட்க போகிறேன், நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா, என்ன கேட்க போகிறேன்? இங்கே பாருட்டேன், நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். வலி உள்ளே இருக்கும், அதுக்கு மெடிசன் சிரிப்பு தான். புரியுதா உனக்கு? அப்போது வெளியே சிரிச்சிட்டு உள்ள வலி அனுபவிச்சுட்டு இருந்தா அது நல்லதுன்னு சொல்கிறியா? அது எப்படி நல்லதாகும்? உள்ள அவ்வளோ பெயின் இருக்கும்போது நீ வெளியே ஃபேக் ஸ்மெல் தானே தர. யார் சொன்னா இது ஃபேக் ஸ்மெல்னு? அங்கே பாரு, அந்த பாட்டி இங்கே 2 இயர்ஸாக இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க இப்போ வரைக்கும் அந்த பாட்டி வந்து பார்க்கவே இல்லை. அவங்க சிரிச்சிட்டு இல்லையா? எதுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க? அவங்க சுற்றி இருக்கவங்க அப்படி. புரியுதா உனக்கு? இப்போ அவங்க அழுதா அவங்கள சுற்றி இருக்கவங்களும் அழுவாங்க. அதுக்காக அந்த பாட்டி ஃபேக் ஸ்மெல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறியா? கிடையாது. அவங்களுக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் வெளியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சிரிப்பு 4 பேருக்கு மெடிசனாக இருக்குது. அவ்வளோதான். இதான் லைஃபு. நீ எப்படா இப்படி இருக்க? இவ்வளோ போல்டா, இவ்வளோ பிரேவா? சத்தியமா எனக்கு புரியல. இப்போ வரைக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது லைஃபோட ஃபிலாசபி. இதை புரிஞ்சுக்கிட்டா லைஃப் எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியாயிரும். இன்றைக்கி டே உனக்கு எப்படி போச்சு? சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சந்தோஷமாக போச்சு. இந்த பாட்டி எல்லாரையும் பார்க்கும்போது எனக்குலாம் இருக்கிற ஒரு கஷ்டமானு தோணுச்சு. அதே தான், இந்த உலகத்தில் நம்மளை விட அதிகமாக கஷ்டம் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம பரவாயில்ல ஒரு கஷ்டமே இல்லைன்னு தோணும். அவ்வளோதான், அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்மைல் அப்படின்ட்டு அங்கே டேங் சிரிக்கிறான். ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக இப்போது 6th டே தான். ஸோ அப்படியே ஒரு இடத்த தான் காட்டுறோம். டே ஜங்குக்கு, இங்கே எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தா? நான் இங்கே வரவே மாட்டேனே. ஏய் என்னடா எல்லா இடத்துக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்க? இங்கே பாரு, எனக்கு ஹைட்னா பயம். எனக்கு இங்கே வேண்டாம், வா பேசாமல் திரும்பி போயிடலாம். என்னது ஹைட்னா பயமா? ஆமாம், நாளைக்கு தான் கல்ச்சுரல்ஸ். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி ஒன்று சிரிக்க வைக்காமல் நான் அனுப்பவே மாட்டேன். அதுக்குன்னு அம்யூஸ்மெண்ட் பார்க் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? அதுலேயும் அந்த ரைடெலாம் எப்படி போகிறாங்க? ஐயோ, பார்க்கும்போதே தலை சுற்றுது. டேங், உனக்கு ஹைட்னா பயமா? ஆமாம் பயம். அதனால இப்படியே திரும்பி போயிடலாம், வா போயிடலாம் அப்படின்ட்டு போக இப்போ ஜேகே தான் அப்படியே டேங் வந்து பிளாக் பண்ணுறான். ஸோ இப்போ டேங் தான் அப்படியே ஜேகேயை பார்க்க, என் கையை பிடி, என் கையை பிடி அப்படின்ட்டு கையை கொடுக்குறான். இப்போ அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் அந்த ரைட் கிட்ட. ஜேகே வேணாமே, எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு, உன் கை என் கைக்குள்ளே இருக்குது. என் கண்ணை மட்டும் பாரு, வேறு எங்கேயும் பார்க்காத, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஜஸ்ட் see my eyes அப்படின்ட்டு இப்போ அப்படியே டேங்கை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு அப்படியே உட்காராங்க அந்த இதில். ஸோ அப்படியே உட்காந்த உடனே அது அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான் டேங் கையை. கண்ணை பார்த்துட்டே இருக்கான் ஜேகேயோட கண்ணை, வேறு எங்கேயுமே அவன் பார்க்கல. ஸோ இப்போ அப்படியே அந்த ரைடு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட் ஆக டேங் தான் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ஷோல்டரை அப்படியே கிட்ட வச்சு அணைச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்க. அங்கே டேங் கொஞ்சமாக பயந்தவன் இப்போ அப்படியே இவன் கிட்ட இருக்கும். லைக் ஒரு சேஃப் ஃபீல் வரும்ல, லைக் இப்போது எதுவும் நடக்காது, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான பர்சன் கூட இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ இப்படி ஒரு ஃபீல் டேங்க்கு வந்த உடனே அவன் சிரிக்கிறான். அப்படியே கத்தி கிகிள் பண்ணி சிரிக்கிறான். ஸோ அப்படி கேட்குது அவனோட சவுண்டு. ஸோ அப்படியே ஜேகே பார்த்து ரசிக்கிறான். இப்போ கூட அவன் அந்த மொபைல் எடுத்து அவ்வளோ அழகாக அந்த வீடியோவை கேப்சர் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே அந்த ரைடு முடிஞ்சு அப்படியே நம்ம டேங் கீழே இறங்க.
நான் சத்தியமாக நினைக்கல இவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு. ஹே ஜங்குக், சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கா. அங்கே ஜேகே எதுவுமே பேசல, பைபிள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. ரொம்ப தேங்க்ஸ், என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமா நான் நினச்சதே கிடையாது. என் லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக ஆக்கியிருக்கு. இன்றைக்கி நான் அவ்வளோ சிரிச்சிருக்கேன், அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கேன், அவ்வளோ எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தான் ஜேகே. ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவ்வளோ ஹக் பண்ணி ஒரு மாதிரி ஷேக் பண்ணி குதிச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜேகே எதுவுமே பண்ணல, ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டேங்க்கு ரியலைஸ் ஆகிட்டு அப்படியே விட்டுறான். அது கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டா, அதனால தான். ஐம் சாரி. ஏன் சாரிலாம்? அது வந்து எங்கே பாரு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எது? இப்போது ஒன்று பண்ணியே, உன்னோட ரியல் ஸ்மைல் அது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியா? அதுலேயும் உன்னோட குகு ரொம்ப நல்லாயிருக்கு. அது உன் கூட இருக்கும்போது மட்டும் வருது. அப்படியா? ஆமாம். அப்போது இந்த 6 டேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். லைக் இது ஒரு நியூ வேர்ல்டு மாதிரி இருந்துச்சு. நான் வேஸ்ட் பண்ண அத்தனை இயர்ஸையும் எனக்கு இந்த 6 டேயில் மொத்தமாக காட்டிட்டேன். எனக்கு தெரியல எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு கத்தி சொல்லணும் போல இருக்குது. நான் சிரிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன். என் மொத்த சந்தோஷத்துக்கு காரணம் இவன் மட்டும்தானே. அப்படியா? ஆமாம். அப்போது வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக கூட்டிகிட்டு போகிறான் ஒரு இடத்துக்கு. லைக் அது அவ்வளோ பெரிய மவுண்டன். இப்போ கத்தவா? ஆமாம், கத்து. இந்த இந்த என் லைஃப்ல சிரிக்க வச்ச இதே மாதிரி சிரிக்க வச்சிட்டு லைஃப்ல கூடவே இருப்பியா ஜங்குகா. ஜேகே, என் ஹார்ட் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ விண்வெளியில் ரெக்கே இல்லாமல் பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன விதமான ஃபீல் இது எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது, அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படியா? ஓகே டேம், நீ ஹாப்பியாக இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ 2 நிமிஷம் அவனுங்க அப்படியே அங்கே நிற்கிறானுங்க. இப்போது அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நைட்டு காட்டினோன்னா அந்த பக்கம் ஜேகே வீட்டில் ஜேகே, தேங்க வீட்டில் தேங். சரி, தேங்க என்ன பண்ணுறானா, அவன் அந்த பில்லோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பில்லோவை வச்சு மூடிக்கிறான் ஃபேஸை. அப்படியே இந்த பக்கம் காட்டினோன்னா அங்கே ஜேகேக்கு அவன் அந்த மவுண்டனில் கத்திருப்பான்ல, ஸோ அது மட்டும்தான் மைண்டில் லூப்பில் போயிட்டுருக்கு அந்த டைலாக்ஸ் மட்டும். ஸோ இப்போ அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே கல்ச்சுரல்ஸ். ஸோ இப்போ அப்படியே எல்லோரும் அங்கங்கே ஓடி ஜாலியாக அப்படியே விளாண்டுட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடக்கும்ல, ஸோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே நம்ம ஜேகேவும் டேங்கும் அப்படி கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு அவனுங்க அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு அங்கே நம்ம ஃபோட்டோகிராஃபர், அதான் நம்ம ஜங்குக்கு, அவர் அப்படியே டேங்க வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு லைக் ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து காட்டினோன்னா ஸ்டேஜில் ஒரு பர்சன் தான் நின்றுட்டுருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம தேங்கா தான். ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கா. எங்கள் ஜேகே கீழே நின்று அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜாப் பண்ணிகிட்ருக்கான், நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது அங்கே இருக்க ஒட்டுமொத்த லைட்டும் அப்படியே ஆஃப் ஆகி ஒரே ஒரு ஃபோக்கஸ் டாங் மேலே மட்டும் இருக்குது. ஸோ எல்லோரும் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அங்கே டாங் கையில் மைக் இருக்குது, அவன் அப்படியே சாங் பாட ஆரம்பிக்கிறான். அப்படின்ட்டு அங்கிட்ட அவங்க அப்படியே பாட ஜேகே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கான்.
சரி இப்போ அப்படியே எல்லா லைட்ஸும் ஆன் ஆக டியாங் அப்படியே கீழே இறங்கி வரான். வந்துட்டு செக்கியை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் கையில் ஒரு ஒயிட் ரோஸ் வச்சுருக்கான். அதை எடுத்து அப்படியே செக்கி கொடுக்குறான். கொடுத்துட்டு சங்குக்கா சத்தியமாக சொல்கிறேன், நான் இவ்வளோ சிரிப்பேன்னு என் லைஃப்பில் எப்போவுமே நினச்சதில்ல. நான் நினைக்காத சந்தோஷத்தை நினைக்காத நேரத்தில் என் லைஃப்பில் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்க. உனக்கு நான் திருப்பி என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உனக்கு என் சிரிப்பு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ லைஃப்பில் என் சிரிப்பை நீ பார்த்துட்டே இருப்பியா? உன் கூடவே இருந்து நான் சிரிச்சிட்டே இருக்கலாமா? அதுக்கு நீ உன் பெர்மிஷன் கொடுப்பியா அப்படின்ட்டு கேட்குறான். அங்கே ஜேக்கு அவன் லைக் பிளிங்க் கூட பண்ணல, அப்படி பார்த்துட்டு இருக்கான். நீ ஷாக்கில் இருக்குன்னு எனக்கு புரியுது, பட் நான் சிரிக்க இப்போ என்ன அலோவ் பண்ணுவியா? என் லைஃபோட மொத்த கோலே உன்னை சிரிக்க வைக்கிறதா மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது நீ சிரிக்கிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்ருக்க. இதோ இந்த ஃபேஸில் இந்த ஸ்மைலோட என்னோட லாஸ்ட் மூச்சு இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு போரே அடிக்காது. நீ சரி, நீ சிரிச்சா மட்டும் எனக்கு போதும். ஐ வாண்ட் யுவர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்மைல் ஒன்லி அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ அங்கே இப்போ ஒரு பர்சன் அப்படியே கை தட்டுறான். ஹேய், எவ்வளோ அழகான லவ் சீன் ஓடிட்டு இருக்கு, கை தட்டுங்கடா எல்லாம். ஏன் ஜங்குக் அங்கிள் சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு அங்கே கிங்கு ஜிம்மனு யோங்கி எல்லாம் நின்று கை தட்ட அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே கை தட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ டேங் அப்படியே போயிட்டு செக்கே ஹக் பண்ணிக்கிறான். இது எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்து டேங்கோட அம்மாவும் பார்த்துருப்பாங்க. அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலோட பார்க்குறாங்க. ஃபைனலி டேங்க்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் கிடச்சிட்டான். ஸோ அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ இந்த மூவியோட அவுட்கம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பட் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு இதில் நிறைய சொல்லணுன்னு தோணுச்சு. நிறைய பேர்கிட்ட அதை டேக்குக் மூலியமாக சொல்கிறேங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. எஸ், பெயின் நம்ம எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஆனால் அதை மறைச்சிட்டு வெளியே ஃபேக்காக சிரிக்காமல் ரியலாக சிரிங்க. ஏன்னா அந்த ஸ்மைலே உங்கள் பெயினை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்க வைக்கும். சரியா? இந்த ஸ்டோரியோட மெயின் கருத்தே அதுதான். கருத்து கண்ணாயிற மாதிரி ரொம்ப சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் ஸ்மைல். உங்கள் லைஃபை அந்த ஒரு ஸ்மைல் மாற்றிடும். ஓகேவா? ஓகே, பாய் ஹோமிஸ். கமெண்ட் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. பாய் சார் ஆமிதா.